இப்போ ஜிமின் அவர் ஸ்டாஃப் வரும்போது பாய் அப்படி சொல்லிட்டாங்க. ஜேகே சொல்கிறாங்க. ஜிமின் பாட்டு போய் இறங்கி போயிடாரு. ஜிமினுக்கு எதுவும் தெரியல, அவருக்கு ஒரு பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டே இப்படி அவர் பிள்ளை பண்ணாலும் அவருக்கு எது பிடிச்சிருக்கு. ஏன்னா பயந்துருப்பார் தனியாக பஸ்ஸில் வர்றதுக்கு. பஸ்ஸை காமிச்சினா கூட பயந்துருக்கும், யாருமே இல்லை சொல்லிட்டு. ஜேகே பார்க்குறாங்க, தனியாக போகிற ஒரு மாதிரி இருக்கும் அவனுக்கு. அப்படி சொல்லிட்டு தான் ஜேகே வந்துருப்பாரு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் ஜேகே இறங்குறாங்க. பார்த்தா நம்ம ஜேகே வந்து இறங்கவும் ஒரு கார் வந்துட்டுருக்கு. ஜேகே பார்க்குறாங்க, அங்கிள் சொல்லிட்டாங்க. ஜேகே ஏறி பாஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஏறி போயிட்டாங்க. ஜேகேயோட அங்கிள் தான் அவங்க. ஜேகேயோட கம்பெனியில் மேனேஜர் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா, அப்படி அந்த பர்சன் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான்டா ஜிம்மில் வராங்க. ஜிம்மில் எப்போ கிளாஸ் வராங்க. குட் மார்னிங் என்னமோ சொல்லிட்டாங்க. குட் மார்னிங்டா சொல்லிட்டு எல்லாரும் ஹாப்பி பேசிட்டு இருக்காங்க. ஜேகே எப்போ போல வந்துட்டார். வந்ததுமே கால் நீட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஜிம்முக்கு முன்னாடி ஜிம் பார்க்குறாங்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஜிம் பாட்டுக்கு எதுவும் கண்டுக்கவே இல்லை. இப்படி தான்டா டெய்லியுமே இது ஜேகே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க ஜிம்மிட்ட. இப்போ ஒன் ஃபைன் ஜிம் பார்க்குறாங்க, எடுத்துக்காக நோட்டில் இருக்காங்க. நோட்டை காணும். ஜிம் பார்க்குறாங்க, கரெக்டாக அந்த சாரோட சப்ஜெக்டோட நோட்டு தான். ஜிம் பார்க்குறாங்க, எங்கே போச்சு நோட்டை சொல்லிட்டாங்க. ஜேகே எப்போ தாலும் ஜிம்முக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுப்பாரு. அதோட ஹேபிட்டுக்கு. ஜிம் பார்க்குறாங்க, என்னமோ என் நோட்டை காணும் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க, தான் அவன் தான் எடுத்து வச்சுருப்பாங்க கேள்வி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு ஜேகே ஜிம்மில் புள்ளி பண்ண முடிவு பண்ணிட்டான் சொல்லிட்டு பெருசாக கண்டுக்கிறது இல்லை. அவன் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு விட்டுறாங்க. ஜிம் தான் ஜேகே நோட்டு கொடு அப்படி சொல்கிறாங்க. ஜேகே கொடுக்க மாட்டேறாங்க. ஜேகே நோட்டு கொடு அப்படி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, நான் டெக்ஸ்ட் பண்ணேன் ஏன் ரிப்ளை பண்ணல அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு புரியுது. மெதுவாக தான் அவர் கேட்குறாரு. என்ன ஜேகே வந்து ஜிம்மோட நம்பர் எடுத்துகிட்டு பார்த்தா அவன் ஜிம்மில் எப்படினாக்கா அந்த ஃபர்ஸ்ட் டே நைட்டு ஜிம்முக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்துருக்கும் ஹாய் சொல்லிட்டு. ஜேகே ஜிம் பார்க்குறது யார் சொல்லிட்டு நான் திருப்பி கேட்டு பாருங்க யார் சொல்லிட்டு நான் உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் சொல்லியிருப்பாங்க. எனக்கு பிடிச்ச பர்சன் யாரும் இல்லைன்னு சொல்லும்போது ஜேகே அவர் போட்டிருப்பாரு. எனக்கு ஒன்று பிடிக்காத சொல்லியிருப்பாரு. என்கிட்ட பேச பண்ணி கேட்டிருப்பாங்க, நான் பேச மாட்டேன் சொல்லியிருப்பாரு. ஜேகே அவங்க டெய்லி டெக்ஸ்ட் பண்ணுறாரு. ஜிம் வந்து ரிப்ளை பண்ணுறது இல்லை. அதுக்காக தான் ஜேகே வந்து கொஞ்சம் கோவப்பட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டாரு நம்ம நோட்ஸ் வந்துட்டு. ஜிம் பார்க்குறாங்க, அங்கே பாரு கொடு நோட்ஸ் காப்பி பண்ண ஓகேவா இல்லைனாக்கா சார் திட்டு வர கொடு அப்படி சொல்கிறாங்க. ஜேகே வந்துட்டு கொடுக்க முடியாது சரியா சொல்கிறாங்க. ஜேகே குடி ஜேகே அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம டேவும் காமி பார்த்தா வேறு ஒரு டெஸ்கில் உட்காந்துருக்காங்க. அங்கே ஒரு பசங்க வரல சார் ஃப்ரீயாக தான் இருக்க டெஸ்க்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த டெஸ்க்கில் நம்ம ஜாக்சனும் நம்ம ஜம்ப் பண்ணி தான் உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, குடி ஜேகே சொல்கிறாங்க. கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஜேகே கொடு அப்படி கெஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் சார் பார்க்குறாங்க, பாருங்கள் நோட்ஸ் எல்லாம் காப்பி பண்ணியிருக்கேன் ஓகே. காப்பி பண்ணிட்டு நான் ரைட்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேட்பேன் எல்லாரும் கொண்டு கொடுக்கணும் ஓகேவா. நீங்கள் ரைட் பண்ணிக்கணும் பார்ப்பேன். ஏன்னா நாங்கள் உட்காந்து கஷ்டப்பட்டு எழுதி போடுவோம், நீங்கள் பாட்டுக்கு அங்கே அட்டை அடிச்சுட்டு உட்காந்துருப்பீங்களா அப்படி கேட்குறாங்க. சார் சொல்கிறாங்க, எல்லாரும் செக் பண்ணுவோம் ஓகேவா. நோட்ஸ் இல்லாதவங்க வெளில போயிடணும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. செக்கிங் பாரு ரஃப் நோட் கூட எடுத்துல ஜேகே கொடு ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே கொடுக்க மாட்டேறாங்க. இப்போ நமக்கு என்ன பார்க்குறாங்க, ஜேகே கொடு அப்படி சொல்கிறாங்க. ஜேகே கொடுக்க மாட்டேன்றாரு. ஜேகேவும் எழுதலை, இவருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ப்ளீஸ் ஜேகே ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜேகே கொடுக்கவே இல்லை. ஒரு கடத்துக்கு சார் வந்து எழுதி முடிச்சிட்டாங்க. சார் ஓகே நோட்ஸ் எடுத்துவாங்க 1 by 1 சொல்கிறாங்க. இப்போ 1 by 1 போயிட்டு இருக்காங்க எல்லாருமே. போய் எல்லாருக்கும் சார் வந்து கரெக்ஷன் பண்ணுறாங்க. ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நல்லா எழுதுங்க பாஸ் சொல்கிறாங்க. அசன்ட்டு எல்லாருமே கொடுத்துட்டாங்க ஆல்மோஸ்ட். இப்போ ஜிம்மில் பெஞ்சு வருது. ஜிம்மில் பெஞ்சில் ஃபஸ்ட்டு மெக்கு, அதுக்கப்புறம் யூனிச்சிட்டாங்க. 3வது நம்ம இவர் உட்காந்துருக்காங்க. என்னுக்கு அப்புறம் ஜிம்மின் தான். ஜிம்முக்கு அவ்வளோ நவசாக இருக்குது. ஜிம் போகிறாங்க. எங்கள் நோட்ஸ் அப்படி கேட்குறாங்க. சார் நோட்ஸை மறந்து வச்சுட்டு வந்துட்டு வீட்டில் சொல்கிறாங்க. சரி ஓகே ரஃப் நோட்டில் காப்பி பண்ணிருப்பல கூட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ரஃப் நோட் எடுத்துகிட்டு வரல சார் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ உள்ள என்ன பண்ணியிருந்தேன் அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல. சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஜிம் பார்க்குறாங்க, அது சார் சொல்கிறாங்க கெட் அவுட் அப்படி சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க ஐ சே கெட் அவுட் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம்முக்கு ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுது. நான் ஜிம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, அதனால தான் ஜிம்முக்கு வெளில போயிடறாங்க. அவருக்கு என்ன சொல்ல தெரியல, அமைதியாக இருக்காங்க. நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எழுதி போட்டிருக்கேன். கேட்டால் நோட்டில் சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு இருக்கேன். வேறு யாரும் நோட்ஸை வாங்கி எழுதிருக்கலாம் அது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சார் பார்க்குறாங்க. எப்படி பேசிக்காக நோட்ஸ் எடுத்துட மாட்டேன், செகண்ட் ரஃப் நோட் எடுத்துட மாட்டேன், அப்புறம் எதுக்காக காலேஜ் வர அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐம் சாரி சார் சொல்கிறாங்க. ஏன் மற்ற எடுத்து வரீங்களா, மொபைல் எடுக்கிறீங்க கரெக்டாக, மற்றதெல்லாம் கரெக்டாக எடுத்து வரீங்க, ஆனால் நோட்ஸ் சொல்கிறது கஷ்டம் அப்படி தானே சொல்கிறாங்க. எதுக்காக நீங்கள் காலேஜ் வரீங்க அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க. இந்த பக்கம் எல்லாரும் கஷ்டம் போயிடுது. இப்போ தான் காய் பார்க்குறாங்க, என்ன ஆச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜாக்சன் சொல்லிடலாம் இந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ டே பார்க்குறாங்க, என்ன ஜங்கா இதெல்லாம் அப்படி கேட்குறாங்க. ஜங்கு அமைதியாக இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பெஞ்ச் அப்படி சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக நம்ம நெக்ஸ்ட் பெஞ்சில் ஜாக்சன் போகிறாரு. ஜாக்சனுக்கு அப்புறம் ஜங்கு போகிறாங்க. ஜங்கு பார்த்தா கேட்குறாங்க சார் எங்கே அப்படி கேட்குறாங்க. சார் சொல்கிறாங்க சொல்லி நோட்ஸ் எங்கே அப்படி கேட்குறாங்க. நோட்ஸ் சொல்கிறாங்க. இப்போ அந்த பையன் பண்ண மாதிரி நீ பண்ணியா அப்படி கேட்குறாங்க. ஜேகேவும் ஆமாம் ஹெட் செக் பண்ணுறாங்க. கெட் அவுட் அப்படி சொல்லிட்டாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஜேக்கும் போயிடறாங்க. ஜேகேக்கு ஒரு பெரிய விஷயம் அவர் பேர் இருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப இன்சல்ட் பண்ண மாதிரி ஆகிட்டு, நீங்களாம் படிக்க வரீங்களா எதுக்கு வரீங்களே தெரியல அப்படி சொல்லிட்டு கேட்கவும் ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. எல்லாரும் பார்க்குறாங்க எந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. எதுக்கு இப்படி பண்ணாச்சு அவங்க சொல்லி டேக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. இந்த பக்கம் என்னோட பார்க்குறாங்க, ஏன் அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஜேகே இப்போ சார் வந்து அகைன் ஒரு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எல்லாரும் அவங்க பார்த்துருக்காங்க. ஜேகே விளையாண்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே பார்க்க கூட இல்லை, அப்படி அமைதியாக இருக்காங்க. ஏன்னா ஜிம்முக்கு ஸ்டடீஸ் விஷயத்தில் யாரோ ப்ளே பண்ணால் சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் இப்போ ஃபைன் இல்லை. ஜேகே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மின் நட்டு கூப்பிட்றாங்க. ஜிம்மில் ஒரு வார்த்தை கூட பேசல, அமைதியாக இருக்காங்க. இப்போ ஒரு சார் கிளாஸ் முடிச்சுட்டு வெளில வரும்போது இங்கே பாரு இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரீங்க ஓகேவா. இதுக்கப்புறம் எப்போயாவது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நான் எதுவும் பண்ண மாட்டேன். டேரக்டாக பிரின்சிபல் கூட்டிகிட்டு போயிடுவோம் ஓகே. பிரின்சிபல் கூட்டிகிட்டு போயிட்டு சார் இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறேன், என்னோட ப்ரீஷியஸான டைமிங் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படி
அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? என் கிளாஸ் ரூமில் நீங்கள் நோட்ஸ் எழுதுறதா மட்டும்தான் இருக்கணும். ஓகே, எனக்கு கிளாஸ் கவனிக்கிறதா மட்டும் தான் இருக்கணும். உங்களுக்கு இருக்க பிடிக்கலாக வெளில போயிடலாம். ஓகேவா சொல்லிட்டாங்க. என் கிளாஸில் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. புரியுதா சொல்லிட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், ஒபீடியண்டாக தான் இருக்கிறதா இருங்க, இல்லைனாக்கா டீச்சர் வாங்கிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு தான் காலேஜ் வரீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிம்முக்கு வந்து அவ்வளோ இன்சலாக போயிடுது, ரொம்ப கஷ்டம் போயிடுது. இது வரைக்கும் ஜிம்மில் எந்த ஒரு சார் டீச்சர் திட்டினது இல்லை, ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும். ஜிம்முக்கு அப்படி ஒரு மாறி போயிடுது. இப்போ ஜிம் ஜேக்கே பார்க்குறாங்க, ஜேக்கேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க, பாரு ஜேக்கே, உனக்கு இந்த காலேஜ் படிக்கிறது பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஜேக்கேக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க, உனக்கு நாங்கள் படிக்கிறது பிடிக்கல ஜேக்கே அப்படி சொல்கிறாங்க. என்ன பிடிக்கல உனக்கு, அதை இப்போ இப்படி பண்ணுறேன், எவ்வளோ கஷ்டப்படுத்துறேன் என்ன கேட்குறாங்க. இப்போ ஜேக்கே ஒரு மாதிரி என்ன பேச சொல்கிறாங்க. அதுக்கு திரும்பி பண்ணேன், நான் எவ்வளோ தூரம் உன்ட்ட ரெக்வஸ்ட் பண்ண நோட்டு கொடுன்னு சொல்லிட்டு நான் ரஃப் நோட்டு கூட எடுத்து தெரியுமா உன்ட்ட சொல்கிறேன், நான் நோட்டு கொடுத்துருக்கல, உனக்கு என்ன அப்படி கோவம் என்கிட்ட, உனக்கு அப்படின்னு பிடிவாதான் என்ன புள்ளி பண்ணுவோம் உனக்கு அப்படி ஜிம்னு கேட்குறாங்க. ஜிம்முக்கல்ல அப்படியே அட்டியாக சொல்லிட்டு இருக்கு. எங்க பாரு சொல்கிறேன், சொல்லு ஜேக்கே, உனக்கு பிடிக்கலையா, நான் காலேஜ் மாற்றிட்டு போயிடுவா, உனக்கு என்ன பிடிக்கல அப்படி தானே நான் ஃபஸ்ட்டு அவனை இன்சல்ட் பண்ணிட்டேன், நீ சொன்னது நான் பண்ணல, அதனால உனக்கு கோவம் என் மேலே சொல்கிறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க, உனக்கு தெரியும் ஜேக்கே, உனக்கு எனக்கு பிடிக்கல, அதான் இவ்வளோ தூரம் நான் ஹர்ட் பண்ணுறேன், சாரி ஓகேவா, அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நம்ம விட்டு சரியா, நான் அங்கேருந்து போயிடுறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கே ஒரு மாதிரி ஜேக்கே அப்படி ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன பண்ணுற சொல்லிட்டு ஜேக்கே அப்படி ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு அந்த காலேஜில் ஒரு எம்டி கிளாஸ் ரூம் இருக்கும், அங்கே கூட்டிட்டு போயிட்டு அப்படி இந்த லாக் பண்ணுறாங்க கிளாஸ் ரூமை. ஜிம் பார்க்குறாங்க, என்ன பண்ணுற கேட்குறாங்க. என்னாச்சு இப்போ எதுக்கு அழகாக சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க, நானும் உங்க கூட வெளியே தான் இருந்தா சொல்கிறாங்க. ஜேக்கே உனக்கு வேணா எப்படி ஸ்டடிஸ் வந்து பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம் சரியா, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். என் அப்பா மிடில் கிளாஸ் வாங்கினாங்க சரியா, என் அப்பா எனக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, இவ்வளோ பெரிய காலேஜில் படிக்கிறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ண தெரியுமா, நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து எனக்கு எல்லாமே அப்பா பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. நான் மற்ற விஷயத்தை எப்படி இருப்பேன், ஸ்டடிஸ் விஷயத்தை நான் விளையாட இருக்கவே மாட்டேன் தெரியுமா, எனக்கு ஸ்டடிஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் நான் சின்னதாக சாரோ டீச்சரோ இன்சல்ட் பண்ணதே இல்லை, என் அப்பாவுக்கும் நான் புண்ணு தான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி சார் சொல்கிறாங்க எதுக்கு காலேஜ் வரீங்கன்னு தெரிஞ்சு கேட்குறாங்க. பிரின்சிபல் ஆஃபீஸில் கூட்டிகிட்டு போய் நிற்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு பிரின்சிபலுக்கு ஃபோன் பண்ணி அப்பாட்ட சொன்னேன், அப்பா உடஞ்சி போயிடுவாங்க தெரியுமா, நான் காலேஜுக்கு வந்துட்டு எப்படி என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, என் அப்பா ஜிம்முக்கு அவ்வளோ அழகு வருது. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, இங்கே பாரு நீ சொல்கிற மாதிரி நான் யோசிச்சு கூட பார்த்துக்கல சரியா, மிடில் கிளாஸு அப்படி இப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு ஓகேவா, நான் ஸ்டடிஸ் நான் படிப்பேன், நான் அந்தளவுக்கு படிக்காதவ அப்படின்னு கிடையாது, நான் மக்கள் கேஸும் கிடையாது ஓகேவா, நான் ஜஸ்ட் ஒன்று ப்ளே பண்ணேன், அது இந்தளவுக்கு சீரியஸ் ஆகும் நினச்சி பார்க்கல அப்படி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உனக்கு பிடிக்கலையா, அதை புள்ளி பண்ணுறேன் அப்படி கேட்குறாங்க. உண்மை நான் புள்ளி தான் பண்ணுறேன் அப்படி கேட்குறாங்க. பின்ன அதெல்லாம் பண்ணிட்டு 1 வீக் அதெல்லாம் பண்ணுறேன், டெக்ஸ்ட் பண்ணி ரிப்ளை பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறேன், அப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி ஒன்று பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஜெக்கே சொல்கிறாங்க, ஜிமின் சொல்கிறாங்க, உனக்கு அப்படி தான் கணக்கு தெரியுதா, வேறு எதுவும் தெரியலையா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு வேறு எதுவும் தெரியல அப்படி ஜிம்மில் அழகாங்க. உனக்கு பிடிக்கல என்ன ஜிம்னு கேட்குறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க, ஜெக்கே எதுவுமே சொல்லிட்டாங்க, ஜிம்மோட டேஸ்ட்டில் வைப் பண்ணிடுறாங்க. நீ நினைக்கிறீ அப்படியே சொல்கிறாங்க. ஜிம்மில் எதுவுமே சொல்லி பண்ண, ஏன் ஜிக்கு அப்படி பண்ணேன், எல்லாரும் கிளாஸ் ரூமே நம்மளை பார்த்து தெரியுமா சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் உங்க கூட தான் நின்றுருந்தேன், தனியாக நின்றுருந்தேன், உங்க கூட நான் தான் நின்றுருந்தேன் சொல்கிறாங்க. உனக்கு வேணா எப்படி விளாண்டுருக்கலாம் எனக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பாரு ஐம் சாரி ஓகே, எனக்கு இப்படி பண்ண மாட்டேன், சாரி ஓகே தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரேன் ஓகே, இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் ஓகே, ஒரே ஒரு டைமுக்கு மன்னிச்சிரு ஓகே. ஜெக்கே தான் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. உனக்கு எனக்கு பிடிக்கலையா அப்படி கேட்குறாங்க. யார் எனக்கா சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு பிடிக்கல அதான் புள்ளி பண்ணுற சொல்கிறாங்க. உண்மையாக புள்ளி தான் பண்ணுறேன் நான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜெக்கே எதுவும் சொல்லாமல் அப்படியே வச்சுக்கோ. ஜெக்கும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெக்கும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மினும் வந்து ஜெக்கும் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இன்னும் தரம் ஹக் பிடிச்சிருக்கு, இப்படி பண்ணாத சொல்கிறாங்க. ஓகே பண்ண மாட்டேன் ஓகேவா சாரி சார். ஜெக்கே கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஃபைனல் ஜேக்கே டேஸ்ட்டில் வைப் பண்ணி விட்றாங்க. வைப் பண்ணிவிட்டு அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம ஜிம்முடைய 4 போய் கிஸ் பண்ணிடுறாரு. சாரி ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க என்ன பண்ணுறா, ஜிம்னு அடிக்கிறாங்க. இனிமேல் பண்ண மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் யாரும் சொல்ல மாட்டாங்க சரியா சொல்கிறாங்க. ப்ராமிஸாக சொல்கிறாங்க. ப்ராமிஸாக அவர் ஜேக்கே சொல்கிறாங்க. ஜிம் இப்போ அமைதியாயிட்டாங்க. நான் அந்த காலேஜ் விட்டு எங்கேயும் போகக்கூடாது, இந்த காலேஜில் படிக்கணும் ஓகே, என் கூட தான் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சார் ஜிம்மில் அமைதியாயிட்டாங்க. இப்போ ஜேகே வா சொல்லிட்டு கிளாஸ் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜேகே என்ன நினச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன் டே அப்படி சொல்லிட்டுறாங்க. இப்போ டே தான் ஜாம்கா ஜிம் நோட் எடுத்து பக்கத்தில் நம்ம ஜாக்சன் நோட்ஸ் இருக்கிறத வாங்கி அழகாக காப்பி பண்ணுறாரு. நம்ம ஜிம்னோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி எழுதி ட்ரை பண்ணுறாரு. ட்ரை பண்ணி ஓரளவுக்கு வந்துடுது, அழகாக எழுதி இந்த சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஓப்பன் பண்ணி பாரு சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம ஜிம் ஜேக்கோட அழகாக நோட்ஸ் எழுதி கொடுத்துட்டாரு, வச்சுக்கோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க, இது முன்னாடி பண்ணியிருந்தா சார் உங்களுக்கு திட்டிருக்க மாட்டாங்களா, எதுக்கு 2 பேர் திட்டுவாங்க சொல்கிறாங்க. உன்னால தான் இவங்க திட்டுவாங்க நான் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க, விடுறா பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ அமைதியாகிறாங்க. இப்போ லஞ்ச் டைமில் ஜேகே ஜிம்முக்கு ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க, சாப்பிட சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. ஒன்றும் ரெடா சொல்கிறாங்க. சரி ஓகே அவன் திட்டான்ல, அவனால தானே அவங்க திட்டுவாங்கன்னா அதுக்காக அப்படி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க போல சொல்லிட்டு டே விட்டுறாங்க. இப்போ ஜேகே ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. ஜிம் சாப்பிட்ருக்காங்க. இன்றைக்கி எப்பவும் போல் நம்ம ஜிம் பாட்டுக்கு ஃபஸ்ட்டாக போகிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜம்கா நீ எங்கே தான் போகிறேன், நானும் பார்த்துட்டு இருக்கேன், 1 வீக் எஸ்கே பையன் எங்கே போகிறாரு கேட்குறாங்க. இப்போ டே தான் வந்துட்டு அது சொல்கிறாங்க. இப்போ ஜம்கா வந்துட்டு இல்லை டே சொல்கிறாங்க, நீ கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அது சொல்கிறாங்க வாட்டா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஜங்க் உட்காராங்க பைக்கில், அதுக்கப்புறம் பின்னாடி காய், அதுக்கப்புறம் டே உட்காராங்க. இப்போ நம்ம ஜங்க் டே ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. ஜிம்ல நிமிஷம் அமைதியாக இருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் ஒரு போயிடாரு. இப்போ நம்ம ஜிம்மில் வந்துட்டு பஸ் வந்ததுமே பஸ்ஸில் ஏறி உட்காராங்க. அவருக்கு ஒன்றும் லோன்லியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு 1 வீக்காக நம்ம ஜேகே கூட தான் வந்திருப்பார் ஜிம் கூட. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவரும் பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஜேகே உட்காந்துருப்பாரு. இன்றைக்கி பஸ்ஸை திரும்பி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பஸ்ஸில் அதிகமாக யாரும் வர மாட்டாங்க அந்த டைமில். ஜிமின் அமைதியாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினுக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது.
பயப்படுறியா அப்படி கேட்டு பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் எதுக்கு பயப்படணும்னு சொல்லி வந்துட்டு இருக்கு. பாரு பயப்படாத சொல்கிறாங்க. நானும் பயப்படல அப்படி சொல்லி ஜிம் பாட்டு வந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாப் போகிறது பார்த்தா அவங்க ஒரு பர்சன் ஏறுறாங்க. பார்த்தா நம்ம ஜங்குக் தான். அப்படி அவர் பாட்டுக்கு ஓடியே வராங்க. இப்போ ஓடி வந்துட்டு பாரு இருக்கு மூச்சு வாங்குது. ஓடி வந்து உட்காராங்க ஜிம் பக்கத்தில். ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு வந்து அவ்வளோ ஹாப்பி. எங்கேருந்து வர சொல்கிறாங்க. அது பைக்கில் அங்கே பசங்களை இறக்கி விட்டு இந்த பக்கம் வர சொல்கிறாங்க. உனக்கு எதுக்கு இந்த வேலை சொல்கிறாங்க. ஏன் நீ மிஸ் பண்ணல கேட்குறாங்க. நானும் மிஸ் பண்ணல சொல்கிறாங்க. நிச்சயமா அது ஜிம்மில் அமைதி இருக்காங்க. ஜிம்மில் ஜெயிக்க ஒரு ஆயுசு பார்க்க மாட்டாரு. ஹாப்பியாக இருக்குது. ஜெயிக்கவும் பார்க்குறாரு. அவர் சிரிக்கிறான்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இப்போ டிக்கெட் அவரே எடுக்கிறாங்க. ஜிம் ஜெயிக்க உட்காந்துருக்காங்க. இப்போ நான் ஜெயிக்க இப்போ உங்களோட ஜிம் ஸ்டாப் வந்து ஜிம் பார்க்குறாங்க. பாய் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ போயிடறாங்க. ஜெயிக்க இப்போ நைட் டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. 2 பேருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அழகாக டெஸ்ட் பாஸ் ஆகிட்டுருக்கு. ஜிம் ஜெக்கே ரொம்ப ப்ளஸ் ஆகிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நீ என்ன பண்ணுற ஜெக்கே நீ வீட்டு ஏதாவது சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படி கேட்குறாங்க. சும்மா தான் போர் அடிக்கணும் வந்தேன். ஏன் போர் அடிச்சு கிளாஸ் ரூமில் உட்கார மாட்டியா இங்கே தான் வருவியா சொல்கிறாங்க. இது அழகாக இருக்குல்ல பாரு ஃபுல்லாக கிராஸாக இருக்குல்ல நடுவில் அழகாக இருக்குல்ல சொல்கிறாங்க. இருக்கும் சொல்கிறாங்க. வாசட்டு கூப்பிட்றாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. வாசட்டு ஜேக்கி தான். அவர் மொபைல் ஆன் பண்ணி பிக்சர் எடுக்கிறாங்க. இப்போ செல்ஃபி எடுக்கிறாங்க. ஜிம்மில் ஜேக்கே அவர் செஸ்கிட்ட வச்சுட்டு ஒரு மாதிரி எடுக்கிறாங்க. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. அழகாக இருக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. இங்கே பாரு நீ என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. ஏன் கிஸ் பண்ணா சொல்கிறாங்க. யாரும் கிஸ் பண்ணுவாங்களா சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கிஸ் பண்ணக்கூடாதா கேட்குறாங்க. நான் பார்த்ததில்ல சொல்கிறாங்க. நான் பண்ணுவோம் சொல்லி ஜேக்கே சொல்கிறாங்க. எல்லாருக்கும் பண்ணுவேன் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் பண்ண மாட்டேன் உனக்கு மட்டும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. சரி போ வா சொல்கிறாங்க. போ சொல்கிறாங்க. நீ எப்போ வருவா சொல்கிறாங்க. நீ போனதுக்கப்புறம் வருவா சொல்கிறாங்க. ஜிம் வந்துடுறாங்க. இப்போ டெஸ்ட் போக ஜிம் ஜேக்கே க்ளோஸ் ஆகுறாங்க. மற்றவங்களுக்கு அதிகமாக தெரியல. இப்போனாக்கா நார்மலாக மற்ற கிளாஸ் லைட்டாக புள்ளி பண்ணுற மாதிரி பண்ணுவார். ஆனால் பார்த்தாக்கா ஃபோனில் பயங்கரமாக பேசிட்டு இருப்பாங்க 2 பேரும். எப்போவுமே ஈவினிங் வந்துட்டு ஏதோ ஒரு சாக்கு சொல்லிட்டு போயிட்டுருப்பார். ஜிம் பார்க்குறாங்க. ஒன் ஃபைன் டே நம்ம ஜிம் பார்க்குறாங்க. மழை வர மாதிரி இருக்குது. அச்சோ ரெய்னி வர மாதிரி இருக்குது. பஸ் வர டைம் எடுக்குமே ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போது என்ன பார்க்குறாங்க. நான் வேணால் வந்து விட்டு வரோட பைக்கில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க. டே என்ன உன் வீட்டு இந்த பக்கம் இருக்குடா சொல்கிறாங்க. அதுதான்டா நானும் பார்க்குறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. டே நான் ட்ராப் பண்ணவா சொல்கிறாங்க. அப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்போ நான் எப்படி போகிறது சொல்கிறாங்க. நானும் ஜங்கு எப்படி போகிறது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் வந்துட்டு காய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. டேவை கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. டேவும் ஜாக்சனை கூட்டிகிட்டு போக சரியா சொல்கிறாங்க. அப்போ மெக்கு பார்க்குறாங்க. நான் சொல்கிறாங்க. நீ வந்துட்டு என்னோட பைக்கில் போய்ட்டு சரியா சொல்கிறாங்க. என்ன பைக்கில் ஆமாம் இன்னும் பைக்கில் போய்ட்டு ஓகேவா நீங்கள் 3 பேர் புதுசாக போயிடுங்க சரியா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறியா ஆமாம் நான் என்ன சொல்கிறேன் நீ சொல்கிறாங்க. நான் ஜிம்மில் ட்ராப் பண்ணுறேன் சொல்கிறாங்க. எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஜெக்கே என்ன சொல்கிறா அப்படி ஸ்டே கேட்குறாங்க. ஆமாட்டே நான் ட்ராப் பண்ணி போக சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்டாக பார்க்குறாங்க. காய் பார்க்குறேன் போட்டுடா சொல்கிறாங்க. டேக் மட்டும் விட்டு கொடுக்க ஒரு மாதிரி இருக்குது. அதை சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா அவன் போயிட்டு வரட்டும் ஓகேவா. அவங்க இப்போ தான் கொஞ்சம் சண்டை போடாமல் அமைதியாக இருக்காங்க சரியா. நீ வா சட்டி கொடுத்துட்டு போயிறாங்க. இந்த பக்கம் ஜிம் மட்டும் அமைதியாக உட்காந்து நின்றுருக்காங்க. வா சரி கூப்பிட்றாங்க. நான் வரல சொல்லிட்டாங்க. மழை வர மாதிரி இருக்குது வா அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் டே அப்புறம் காய் அவங்க ஒரு பக்கம் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் இவங்க கிளம்பிடுறாங்க. இவங்க பைக் மட்டும் தான் நின்றுருக்கு. இப்போ ஜிம் சரி ஒரு வழியில் போய் உட்காராங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் போலாமா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே பைக் ரைட் பண்ணுறாங்க. ஆனால் ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கு வந்து ஒரு ட்ரீம் ஜேக்கோட பைக்கில் பண்ணுற ஒரு ட்ரீமாகவே இருந்திருக்கும். இப்போ ஜேகே பைக்கை கொஞ்சம் தூரம் ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறாரு. அப்போ ஜிம்மில் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு ஜேக்கே ஹக் பண்ணுறாங்க. அவர் ஸ்டமக் கிட்ட ஹேண்ட் வச்சு ஹக் பண்ணுறாங்க. ஜேக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் ஸ்பீடாக பண்ணால் நம்ம ஜிம் ஜேக்கோ டைட்டாக ஹக் பண்ணுறாரு. இப்போனாக்கா ஒரு ஃபுல் பாடியுமே ஜேக்கோட பாடி அட்டாச் பண்ண மாதிரி ஹக் பண்ணிட்டு இருக்கு. அது நம்ம ஜேக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ட்ரைவ் பண்ணிருக்காங்க. பிடிச்சிருக்கா அப்படி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க பிடிச்சிருக்கான்னு கேட்டால் சொல்கிறாங்க. கேட்கல சொல்கிறாங்க. இந்த மட்டும் கேட்கா சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இந்த பக்கம் ஜிம் ஜேக்கோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஜேக்கேவும் அவ்வளோ ஹாப்பியாக பைக் ரைட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு இவ்வளோ ஹாப்பியாக இது பண்ணிட்டு இருக்காரு. ஃபைனாக கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுறாங்க. சொல்கிறாங்க. எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறாரு சொல்கிறாங்க. ஜேக்கெட் பார்க்குறாங்க. அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டினா தான் ஹக் பண்ணுவோம். டெவல் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சொன்னா கேட்குறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்லி ஜிம்முக்கு போயிட்டாங்க. ஜேக்கே ஹாப்பியாக இருக்குது. இப்போ அடிக்கடி ஜிம் ஜேக்கே இப்படி தான் பைக்கில் ஒன்றா போயிட்டுருப்பாங்க. ஒன் ஃபைன் டே டே பார்க்குறாங்க. ஜவுங்க அந்த பாரு நீ வந்துட்டு ஜிம்மில் கூட்டிட்டு போவோம் சரியா. ஜிம்மில் வந்துட்டு நம்ம ஜாக்சன் கூட்டிட்டு போவோம் சரியா. நீ வா நம்ம கூட போகலாம் சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. நீ வா நம்ம போகலாம் சொல்கிறாங்க. சரி இப்போ ஜங்கு உட்காராங்க. ஜங்கு பக்கத்து உட்கார போகிறாங்க. இப்போ டே பார்க்குற ஜங்கு பக்கத்து இல்லைடா காய் இன்னும் உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஏன்டா சொல்கிறாங்க. அது காய் இன்னும் உட்கார சொல்கிறாங்க. சரி காய் உட்காராங்க. பண்ணி டே உட்காராங்க. அதுக்கு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜேக்கே பார்த்துருக்காங்க. ஜேக்கே வந்துட்டு கண்ணாலே சாரி சொல்கிறாங்க. ஜிம் வந்துட்டு முடிஞ்சு திருப்பிக்கிறாங்க. ஜிம்மில் இப்போ நைட்டு தான் ஃபோன் வந்துட்டு எனக்கு எடுக்க மாட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஃபோனை எடுக்க சொல்கிறாங்க. எடுக்க மாட்டாங்க. இப்போ ஃபோன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ள வருவோம் சரியா சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. வெளில தான் இருக்கோம் ஓகே. இப்போ ஃபோன் எடுத்து சொல்கிறாங்க. ஜிம் ஃபோன் எடுத்துட்டாங்க. எங்கே இருக்கா சொல்கிறாங்க. வெளில இருக்கா சரியா சொல்கிறாங்க. வரியா கேட்குறாங்க. நான் ஒன்றும் வரல சொல்கிறாங்க. சாரி ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரிட்டே உங்களோட ஃபேமிலி ஓகேவா நீ ஒன்றும் சாரி சொல்ல தேவையில்ல ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. உண்மை கோவமா சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்லி ஜிம் விட்டுறாங்க.
இப்போ ஜேகே ஓட்டுறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஜிமின் ஜேகே காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு 3 மந்த் இருக்கும். 3 மந்த் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க அவுட்டிங் போகிற பிளான் பண்ணுறாங்க. ஜிமினி வருவான்னு கேட்குறாங்க. இல்லைடா அப்பா விட மாட்டாங்க சொல்லிட்டாங்க. கேட்டு பாருடா சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனல் ஜிமின் சரி ஓகே சொல்லிட்டாங்க. ஃபைனல் அவங்க அப்பா அவங்க பர்மிஷன் கொடுத்துறாங்க. ஜிமின் போகிறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. ஏன்னா ஜிமின் வராங்க அவங்க கூட சொல்லிட்டு. ஏன்னா தனித்தனியாக போக முடியாது கண்டிப்பாக. அது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸாக குரூப்பாக தான் போகிறாங்க. இப்போ நம்ம ஜேகே டூர் போன இடத்துல அப்படி டூரில் இந்த ஃபஸ்ட்டு அவுட்டிங் போன இடத்துல அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குது எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி தராங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. அது என்னுக்கும் மேற்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கீங்க. என்னடா இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. வேண்டாம் சொல்லிட்டாங்க. அந்த அப்படி சொல்லிட்டு ஜிம் வாங்கிக்கிறாங்க. ஜேகே பார்த்து பார்த்து வாங்கி தர ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க. இப்போ எல்லாரும் அந்த டே ஃபுல்லாக ஒன்றாந்துருப்பாங்க. இப்போ லாஸ்ட்டாக கிளம்ப போகிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பீச்சுக்கு போகலாமா சொல்லிட்டாங்க. டைம் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் டைம் போய்க்கலாம் சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இல்லை பீச்சுக்கு போகலாம் சொல்லிட்டாங்க. இல்லை ஜேகே சொல்லிட்டாங்க. போகலாம் வாங்க சொல்லிட்டாங்க. ரொம்ப டைம் வேறு ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 6 o'clock தான் பீச்சுக்கு வந்திருப்பாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் தண்ணிக்குள்ளே போய் ப்ளே பண்ணிருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. அவர் ஃபேஸில் அந்த ஹாப்பினஸ் பார்க்குறப்ப ஜிம்மி ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக ப்ளே பண்ணுறாங்க. எல்லாரும் அந்த டே வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதே என் லைஃப்பில் மறக்க முடியாத டேவாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஹாப்பினஸ் எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு சொல்கிறாங்க. எப்போ ஹாப்பியாக இருக்கா சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறாங்க. ஃபைனலாக ஜிம் போயிடறாங்க. இப்போ டேஸ் போக ஜிமின் ஜேகே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. இப்போ ஜிமின் தாண்டா லைப்ரரியில் இருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. இங்கே என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுவாங்க படிக்க தான் வந்திருக்காங்க சொல்கிறாங்க. ஓ அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஜேகே கிட்ட உட்காராங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ எட்ட போக சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. நீ எப்போதும் பேக்கரில் தானே இருப்ப. எங்கே என்ன பண்ணுற சொல்கிறாங்க. சும்மா தான் சொல்லி ஜேகே தான் ஜிம்க்கு ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி. ஜிம் பார்க்குறாங்க. தள்ளி போக சொல்கிறாங்க. ஜேகே தள்ளி போக மாட்டேன் சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸாக உட்காந்துருக்காங்க. ஜிம்னு சிலமா அமைதியாக இருக்காங்க. அவர் எப்போவுமே ஜிம்கிட்ட வந்தா ஜிம் நெக்கு கிட்ட இன்ஹீல் பண்ணிட்டே இருப்பாங்க. நீ எப்போது எனக்கு நெக் வந்து இன்ஹீல் பண்ணுறா சொல்கிறாங்க. பர்ஃப்யூம் ரொம்ப நல்லா இருக்க சொல்கிறாங்க. ஓ இருக்கா சொல்லிட்டு ஜிம்னு விட்டுறாங்க. இப்போ ஜிம் தாண்டா அவன் ஃபைண்டி பார்க்குறாங்க. ஜேகே வந்து டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து பீச்சுக்கு போகிறோம் பாஸ் கூப்பிட்றாங்க. சரி ஓகே சார் ஜிம் நினைக்கிறோம் எல்லாருமே வராங்க சொல்லிட்டு போயிடறாங்க. பார்த்து யாருமே இல்லை. ஜிம் பார்க்குறீங்க என்ன யாரையும் காரணம் சொல்கிறாங்க. இது உனக்கும் எனக்கும் மண்டே சொல்கிறாங்க. என்னதுக்கு இன்னைக்கு நீ நான் மட்டும் தான் சரியா சொல்கிறாங்க. ஏன்னா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ மற்ற யாரும் வரலையா சொல்கிறாங்க. யாரும் வரல சொல்கிறாங்க. ஜிம்முக்கான ஹாப்பியாக இருக்கிற இன்சைட் தான் நான் காமிச்சிக்கல. ஏன் சொல்கிறாங்க. எல்லாம் பிஸியாக இருக்காங்க சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. டே கூட டே கொஞ்சம் ஒர்க்காக இருக்கான் அதை நான் வந்தால் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சார் ஜிம் ஜேகே பீச்சில் உட்காந்துருக்காங்க. ஒரு மாதிரி நல்லா டைம் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒரு 7:30 இருக்கும். நைட் டைம் அங்கங்கே கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம்முக்கு வந்து பிடிச்சிருக்கு. சில்லுன்னு காற்று ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. உனக்கு பீச்சுன்னு அவ்வளோ பிடிக்குமா. பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நான் வந்து கேட்கவா சொல்கிறாங்க. நீயே எப்போதும் எனக்கு தெரியாமல் நிறைய பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. என்னதுக்கு எனக்கு தெரியும் டே உண்டு அன்றைக்கி சொன்னாங்களா ரொம்ப க்ளோஸ் ஆகாது ஜேகே ஜிம்கிட்ட சொல்லி சொன்னாங்கல்ல நான் கேட்டேன். ஏன் சொல்கிறாங்க. அதுக்கு சம் ரீசன் இருக்க சொல்கிறாங்க. என்ன ரீசன் சொல்கிறாங்க. அது புரியாது. சரி சொல்லுங்க சொல்கிறாங்க. நீயே என்னை ஹாப்பியாக வச்சுன்னு நினைக்கிறதா சொல்கிறாங்க. எனக்கு தெரியல நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியல. சரி ஓகே அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. சரி ஜிம் விட்டுறாங்க. இப்போ அழகாக ஆடியன்ஸ் பாஸ் ஆகிட்ருக்கோம். ஜிம்முக்கு ஜேகேவும் ஒருத்தருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. இன்றைக்கி ஜிம் பார்க்குறாங்க. ஃபஸ்ட் இயர் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் இயர் முடிய போகுது. இந்த 1 year ஜிம்மில் அவ்வளோ க்ளோஸாக இருந்திருப்பாங்க. ஜேகே கிட்ட எல்லாருமே க்ளோஸாக இருக்காங்க. அப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஃபோன் பண்ணணும் நைட்டு பேசுவோம் சொல்கிறாங்க. சரி ஜிம் போயிட்டாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா கூப்பிட்றாங்க. வாப்பா வில்லேஜ் போகலான்னு சொல்லிட்டாங்க. வில்லேஜ் அம்மா ஆமாப்பா வா வில்லேஜ் போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே பார்த்தா நெட்ஒர்க்கே இல்லை. ஜிம்மில் ஒரு கால் கூட யாருக்கும் பண்ணல. கால் டெக்ஸ்ட் எதுவுமே பண்ணல. எல்லாத்துலேயும் வந்து ஆக்டிவாகவே இல்லை. ஒரு மாதிரி ஆக்டிவ் இல்லாமல் ஒரு குவாய்ட்டாக இருக்காரு. இப்போ எல்லாம் பார்க்குறேன் எங்கடா பண்ணது ஜிம்னு சொல்கிறாங்க. தெரியல சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவருக்கு. 1 month ஆஃப்டர் தான் ஜிம்மோட ஃபோன் இப்போ தான் வந்துட்டு இப்போ தான் ஃபோனே ஆக்டிவ்ல இருக்கு வருது. பார்க்குறாங்க எவ்வளோ பேர் டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்க. ஜேகே பார்த்தா அவ்வளோ டெக்ஸ்ட் அவ்வளோ மெசேஜ் பண்ணிருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஹலோ ஜேகே சொல்கிறாங்க. எங்கே போனான்னு கேட்குறாங்க. அதுவா நான் ரன் வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்கிறாங்க. ஏன்ட்டு சொல்லலாம் சொல்கிறாங்க. அதுவா சொல்லிட்டு போகலாம் சாரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேவும் சரி ஓகே மார்னிங் காலேஜ் பார்க்கலாம் சொல்லி விட்டுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வராங்க. காலேஜுக்கு செகண்ட் இயர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜேகே வராங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூமில் வராங்க. யாருமே வர ஜிம்மில் மட்டும் ஃபஸ்ட் வந்துருக்காங்க. ஜேகே ஜிம்மு டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. ஒரு 1 month ஃபோன் கூட பேசல சொல்கிறாங்க. அதுவா அங்கே நெட்ஒர்க் இல்லை சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. ஜேகே பிடிச்சி முடிச்சு ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. அதை மிஸ் பண்ண நான் தான் சொல்கிறாங்க. அப்படியா ஜிம் விட்டுறாங்க. ஜிம்முக்கு ஜேகே ரொம்ப பிடிச்சிருக்கு. 1 month ஃபுல்லாக அவர் ஜேகே தான் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாரு. அவர் பார்க்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. மிஸ் யூ சொல்கிறாங்க. மிஸ் யூ டூ ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரோட அந்த பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. 2 பேருக்கும் லவ் இருக்குது. இவ்வளோ ஜிம்முக்கு லவ் இருக்குது. ஜேகேக்கு லவ் இருக்குது. ஆனால் சொல்லிக்கல. மற்றபடி லவ் வந்துட்டு அப்படி இருக்குது. அவங்க வந்துட்டு ஒரு லைக் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. பேசுறது பழகுறது எல்லாமே பாய் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் சொல்லிக்கல அவ்வளோதான். ரொம்ப அழகாக டேஸ் பாஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ செகண்ட் இயரில் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஜேகே பார்க்குறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போனாக்கா ஜிம்மில் வந்துட்டு ஜிம் முன்னாடி உட்காந்துருக்காங்க. ஜேகே போய்ட்டு உட்காந்துருக்காங்க. ஜிம் வந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணி உட்காந்து பார்க்குறாங்க ஜேகேவை. ஜேகே அப்படி ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம் டக்குன்னு பேசிட்டு போயிட்டாங்க. ஜேகே பார்க்காதப்ப ஜிம் பார்ப்பாரு. ஜிம் பார்க்காத ஜேகே பார்ப்பாரு. மாறி மாறி பார்க்குறாங்க. இது பார்க்குற என்னக்கும் மேக்கப் ஒரு மாதிரி என்ன பண்ணுறான் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. 1 fine day நம்ம ஜிம்மின் ஏதாவது நோட்டில் ஒரு ஹார்டின் போட்டு ஜேகே ஜெயம்னு போட்டு வச்சிருக்காரு. இதை நம்ம மேக்கப் பார்த்துறாங்க.
ஏய் ஜிமின் அப்படி சொல்லிட்டு மேக்க கூப்பிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் என்ன மேக் சொல்கிறாங்க. டே உன் நோட்டில் என்ன பண்ணி வச்சிருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லையே சார் ஜிமின் தான் டக்கு நோட்டை ஹைட் பண்ணிக்கிறாங்க. இப்போது என்ன மெக்கு தான் வந்துட்டு டே என்னவும் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. இவன் ஏதோ நோட்டில் ட்ராயிங் பண்ணியிருந்தான்டா. இப்போ நான் கேட்குறேன் வந்து ஹைட் பண்ணுறான் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஹார்ட் போட்டு ஜேகேஜேம்னு எழுதி வச்சிருப்பா சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு சொல்கிறாங்க. அப்போ நான் பார்த்தது சொல்கிறேன். நீ பார்த்து உண்மை தான் ஓகேவா அப்படி தான் ட்ராயிங் பண்ணியிருக்கான் சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி எழுதி வச்சிருக்கான் சொல்கிறாங்க. அப்போனா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா சொல்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியுது உனக்கு சொல்கிறாங்க. இவன் ஜெக்கி கூட நம்ப முடியாது. ஜிம்மின் எப்படி ஒன்று பார்க்குறான்னு பார்த்தால சொல்கிறாங்க. ஆமாண்டா ஆனால் போட்டே ஜங்குக்கு சொல்கிறாங்க. டே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான்டா இருந்தாலும் சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. சரி விட்டு அவன் பார்த்துப்பான் அப்படி சொல்லிட்டு விட்டுறாங்க. ஏன் அவன் மட்டும் க்ளோஸாக இல்லையா ஜிம்மின் கூட அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேக்கியை பற்றி சொல்கிறாங்க. இவங்க அப்படியே விட்டுறாங்கடா. இப்போ நம்ம ஜிமின் ஒரு 1 வீக் ஆஃப்டர் பர்சன் பார்க்குறாங்க. ஏன்டா இந்த ஜங்குக்கு இருக்கான அம்மா சொல்கிறாங்க. அவன் யாரோட பாய் ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டாங்க. என்னடா சொல்கிறேன்துக்கு அவன் யார் லவ் பண்ணலையே சொல்கிறாங்க. இல்லைடா அவன் அந்த டே கூடயே இருக்கான். அந்த ஜிமின் கூடயே இருக்கான். அவன் யார் தானே பாய் ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டு பர்சன் டீச் பண்ணுற மாதிரி கேட்குறான். கிளாஸ் ரூமில் உள்ள ஒரு பையன் தான். ஏன்னா அந்த ஜிமின் கிட்ட அவன் ஃப்ளட் பண்ணிட்டு இருக்கான். தெரியாமல் கொஞ்சிட்டு இருக்கான். அப்புறம் அந்த டே கூட எப்போ ஒன்றா உட்காந்துருக்கான். எனக்கு புரிய மாட்டேங்குதே. டெஸ்கில் மட்டும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. அப்புறம் பிரேக் அவரில் பார்த்தா இவங்க கூட சுற்றிட்டு இருக்கான். புரியலையடா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் பார்க்குறாங்க தெரியலையே 2 பேரையும் கரெக்ட் பண்ணுறானோ என்னமோ அப்படி சொல்லிடுறாங்க. இது கேட்குற ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் இதை கேட்டுறாரு. என்ன அப்படி தப்பாக பேசுகிறாங்க சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் டேரக்டாக போகிறாங்க. ஜங்குக்கா அப்படி கூப்பிட்றாங்க. ஜங்கு பார்க்குறேன். என்ன வேணும் அப்படி சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்கிறா என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க. இல்லை நான் உனக்கு யார் அப்படி கேட்குறாங்க. ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. டே உனக்கு யாரை சொல்கிறாங்க. சோல்மேட் கம்ஃபர்ட் ஜோன் அப்படி ஃபேமிலி அப்படி சொல்கிறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதை தாண்டியே சொல்கிறாங்க. அதை தாண்டி என்ன சொல்கிறாங்க. அவருக்கு கேட்க முடியல. அவனோட பாய் ஃப்ரெண்டான்னு கேட்கவும் தோணல. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை நீயும் இப்படியும் சொல்கிறாங்க. ரொம்ப திக் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா சொல்கிறாங்க. நிஜமா அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் நான் ஜிம்னுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அப்பட நான் கூட பயந்துட்டேன். உங்களுக்கு கேட்டதும் பயந்துட்டேன் சார். ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. இருந்தாலும் அவருக்கு அங்கவும் கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகுது. அடிக்கடி பார்த்துட்டு தான் இருக்காரு. ஜேகே நம்ம எப்படி இருக்காரு டே கூட சொல்லிட்டு நம்ம ஜிம் பார்ப்பாரு. அவருக்கு சில இடத்துல ஏக்கமாக இருக்கும். இல்லை நீ என் கூட மட்டுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இன்றைக்கி நம்ம ஜிமின் தான் ஜங்குக்கு சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன பைக்கில் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. அவ்வளோதானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் டே சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. நீ காய் கூட பேர் சரியாக சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. நான் ஜிம்மில் கூட்டிகிட்டு போகிற சொல்கிறாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படி கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறேன். ஏன்டா கூட்டிகிட்டு போட்டுண்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே திரும்பி பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு ஒரு மாதிரி பயம் வருது. டேவை பார்த்தா இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஏன் அவனை பார்க்குற சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மின் பஸ்ஸில் போக மாட்டியா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதே சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜெக்கி பார்க்குறேன். ஏன் நான் கூட்டிட்டு போகிறேன் உனக்கு என்ன கஷ்டம் நீ போடா காய் கூட சொல்லிட்டு அவர் அனுப்பிடுறாரு. அப்போ ஜிம்மில் நினச்சிக்கிறாங்க நம்மளுக்கு வந்து ப்ரியாரிட்டி வந்து நம்மளுக்கு தான் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ஜேகே கூட ஒரு டைட்டாக ஹக் பண்ணியிருக்கிறாரு. நம்ம பைக்கில் வரும்போது ஜேகேக்கு வந்து ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜேகே நம்ம ஜிம்மில் ஒரு ஹக் பண்ணியிருக்கும் போது அந்த ஹேண்ட் மேலே அவர் ஒரு ஹேண்ட் வச்சுட்டு ஒரு ஹேண்டில் பைக்கை ரைட் பண்ணிட்டு இருக்காரு. அந்தளவுக்கு அவருக்கும் பிடிக்கும். நேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஜிம்முக்கு ஜெக்கி மேலே ஒவ்வொரு பாசிட்டிவ் ஜலஸ் ஆகுது. அந்தளவுக்கு ஒரு ஏன்னா ஜெக்கி பண்ணி அவ்வளோ பொண்ணுங்க பசங்க சுற்றுவாங்க. ஆனால் ஜெக்கி யாரும் கண்டுக்க மாட்டாருங்க. ஒன்று அடிச்சிட்டு வர திட்டிட்டு வர அவர் அடிக்கிறாரு டே அடிச்சிருவார். இப்படி தான் நடந்துட்டு இருக்கும். இதை ஜிம்மின் பார்த்துட்டே இருக்காங்க. டேக்கே அவ்வளோ பாசிட்டிவ் ஆகுது. அவங்க ஃபேமிலின்றாலியா ஜிம்மின் நினச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி விட்டுறாங்க. ஆனால் ஜிம்மினுக்கு ஜெக்கின்னு அவ்வளோ பிடிக்கும். சட்டம் ஜெக்கி அந்த டெஸ்க்கு கிட்ட ஹேண்டெல்லாம் ஹோல்டு பண்ணுவார். ஹோல்டு பண்ணிக்கிட்டு இப்படின்னா அந்த லாஸ்ட்டில் தானே உட்காந்துருப்பாங்க. யாருமே தெரியாமல் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. ஜிம்னி எதுவும் சொல்ல மாட்டாங்க. மற்றவங்க பார்வைக்கு அவங்க நார்மலாக மற்றவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க 2 பேரும் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு தான் உட்காந்துருப்பாங்க. அது ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட் போக ஜிம்மினுக்கு ஜெக்கி மேலே கிரேஸ் இல்லை வருது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சங்குக்கா தூக்கம் வருது தூங்க வா ஃபோனை வைக்கிறியா சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்ச நேரம் பேசுகிறா சொல்கிறாங்க. பேசவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு ஜிம்னு பேசிகிட்டே இருக்காங்க ஃபோனில் நைட்டில். இவன் ஜங்கு வந்து டே கூட தான் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னு கூட ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பார். விடிய பாய் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிற மாதிரி பேசுவாங்க. பேசிட்டு ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போ தூங்குறாங்களோ அப்போ ஃபோன் தானவே அவங்களே விட்டுருவாங்க. தானவே உங்களோட பேரில் யாரும் ஒருத்தவங்க கட் பண்ணி விட்டுருவாங்க. இப்படி தான் இருக்கும். அந்தளவுக்கு டீப்பாக க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு ஜேகேவோ அவ்வளோ பிடிச்சிருக்கு. செகண்ட் இயருடைய எண்டில் ஜிமின் முடிவு பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஜேகே விட்டுட்டு தள்ளி இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு ஜேகே என் பக்கத்தில் உட்காரணும்னு ஆசையாக இருக்குது. சீக்கிரட்டாக உட்காரல எனக்கு பிடிக்கல. எனக்கு வந்துட்டு எனக்கு வந்து அவன் என் பக்கத்தில் உட்காந்துக்கணும். அவன் எனக்கு சொந்தமானவனா இருக்கும்னு சொல்லிட்டு ஜிமின் முடிவு பண்ணுறாங்க. எனக்கு அவனை அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க கூட இருக்க நான் ஹாப்பியாக இருக்கேன். ஸோ என் லவ் நான் ஜேகிட்ட சொல்லின்னு சொல்லிட்டு ஜிமின் முடிவு பண்ணிடுறாங்க. அவனுக்கு லவ் இருக்கான்னு தெரியல. ஆனால் லவ் நான் கன்ஃபர்ஸ் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு கண்டிப்பாக ஜேகேக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. சரி கன்ஃபர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணுறாரு. அப்படி முடிவு பண்ணிவிட்டு போகும்போது தான் நம்ம ஜிம் வந்து போய் பார்க்க ஜேகே தேடி போகும்போது தான் ஜேகே நம்ம டேவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பொண்ணை நம்ம டேஸ்ட்லாம் பண்ணியிருப்பார் இல்லையா கன்ஃபர்ஸ் பண்ண வந்து அன்றைக்கி தான் ஜிம் முடிவு பண்ண பார்க்குறாங்க. அவரால் ஏற்றுக்க முடியல. அந்த ஹார்ட் அப்படி பிரேக் ஆகிடுச்சு. இவனில் எப்படினாக்கா செகண்ட் இயரில் எண்டில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எக்ஸாம் வரப்போகுது. அந்த டைமில் வருவோம். ஜிமினுக்கு அவ்வளோ உடஞ்சி போயிட்டாரு. என்ன நீ ஜங்குக்கா டேவை லவ் பண்ணுறா சொல். ஜிமினுக்கு அவ்வளோ அழகாக ஒரு அப்போ ஏன் நான் கேட்ட பண்ணி சொல்லல ஏன் நான் ஹர்ட் பண்ணுறா சொல். ஜிமினுக்கு அவ்வளோ அழகு. அப்புறம் ஏன் என்ன கிஸ் பண்ண என்னையே அதெல்லாம் பண்ண ஜேகே என்னையே சிக்ஸை கிஸ் பண்ண என்னையே ஹக் பண்ண என்னோட பர்ஃப்யூம் ஏன் நீ
ஹீல் பண்ணுற சொல்லிட்டு ஜிமினுக்கு அவ்வளோ அழகாக ஒரு இதெல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தானே பண்ணுவாங்க, இல்லை ஒருத்தவங்க மாதிரி ஃபீலிங்ஸ் தான் தானே பண்ணுவாங்க, நீ ஏன் என்கிட்ட பண்ண, இல்லை உன் கேரக்டர் தானே நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்லிட்டு ஜிமினுக்கு அவ்வளோ அழகாக ரொம்ப அழுதுருக்காரு. யாருக்கிட்டுமே சொல்ல முடியாம அந்த ஃபீலிங்ஸ் அவ்வளோ அழகாக யாருக்கிட்டுமே லவ் பண்ணுறது சொல்ல முடியலையா, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸாக பார்க்குறாங்க இவங்க நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவ்வளோ அழுதுட்டு இருக்காரு. அவர்களும் அந்த பெயினை பேர் பண்ணிக்கவே முடியல, எனக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாரு. அப்படி இருந்துட்டு ஒரு 1 வீக் ஆஃப்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஜிமின் 1 வீக்காக ஜேக்கிட்ட சரியாக பேசிருக்க மாட்டாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க, ஓ எப்படி சொல்கிறாங்க ஜிம் திரும்பாங்க, ஜங்குக்கு என்ன சொல்கிறாங்க, என்ன ஜேகே ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஜங்குக்கு எக்ஸாம் வரப்போல சொல்கிறாங்க. ஓ நீ ஒருத்தன், நீ நல்லா படிப்பேன்னு தெரியும்டா, நீ தான் டாப்பர், அதுக்காக இவ்வளோலாம் ஒரி பண்ணுமா என்ன, நீ எப்படி பார்த்தா நல்லா தான் நல்லா தான் எக்ஸாம் எழுத போகிற, அப்படி என்னடா கஷ்டம் உனக்கு, இதுக்கெல்லாமா நீ ஒரி பண்ணுறா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஸ்டடீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜேகே, அதான் எக்ஸாம் சொல்கிறேன். சரி ஓகே எக்ஸாம் முடிச்சு பேசுவோம், எப்போ உங்களுக்கு ஃபோன் பேசலாம்ல சொல்கிறாங்க. ஓகே ஜேகே சார் ஜிம் போயிடுறாங்க. இப்போ பைக்கில் கூட வர மாட்டாரு. இப்போ வந்து ஜிம் வந்துட்டு இப்படினாக்கா பஸ்லேயே போயிடாரு. அவர் நானே போய்க்கிறேன் சொல்லிடுறாரு. இப்போ நான் தேவும் ஜேக்கே விட்றதில்ல, என் கூட வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. அப்படியே வந்து 2 டேஸ் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் 15 டேஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க, பாரு நாளைக்கு கால் பண்ண சரியா சொல்கிறாங்க. ஜிமின் ஓகே சொல்லிட்டு போயிடாரு. இப்போ ஜிமின் அம்மா தான் ஜிமின் சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க ஊருக்கு போகலாமா சொல்கிறாங்க. இப்போ அம்மா ஆமாப்பா ஊருக்கு போகலாமா சொல்லிட்டு இப்போ ஜிமின் அம்மா இப்போ கூட்டிகிட்டு போயிடாங்க. ஜிமின் இந்த டைம் யாரும் சொல்லவே இல்லை. இந்த டைம் என்ன பண்ணுறாருனாக்கா சுத்தமாக எல்லாத்தையும் குவைட் பண்ணிடுறாரு. அந்த ஆன்லைனில் அவருடைய ஐஜி அவருடைய மற்ற எல்லா அக்கௌண்ட் எல்லாமே வந்துட்டு ஆன்லைன் அக்கௌண்ட் எல்லாமே வந்துட்டு குவைட் பண்ணி வச்சுறாரு, டீஆக்டிவேட் பண்ணிடுறாரு. யார்கிட்ட பேச வேண்டாம், இப்போதைக்கு அவருக்கு ரொம்ப ஏன்னா உடஞ்சி போயிருக்காரு. இந்த டைம் யார்கிட்ட பேசக்கூடாது சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவரே ஒரு கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணிக்கிறாங்க. இல்லை இதை இன்னொருத்தவங்க பாய் ஃப்ரெண்டாக நம்ம பார்க்கக்கூடாது, அவனை விட பெஸ்ட் ஃப்ரெண்டாக பழகிருப்பான் போல, நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் போல சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் அவன் ஸ்பெஷல் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோம் போல சொல்லிட்டு அப்படிலாம் நினச்சிக்கிட்டு அவரே ஹர்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போயிடாரு. அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் தான் நம்ம ஜிமின் வந்துட்டு ரிட்டன் வராங்க. ரிட்டன் வந்துட்டு ஒரு ஃபோனை இப்போ தான் எல்லாத்தையும் ஆக்டிவ் பண்ணுறாரு. இப்போ எல்லாத்தையும் ஆக்டிவ் பண்ணும்போது என்னக்கா எல்லாம் ஒரு மாதிரி நிறைய மெசேஜ் வந்துருக்கு. ஜேகே அவ்வளோ மெசேஜ் பண்ணியிருக்காரு, எங்கே போயிட்டு என்ன பண்ணுற சொல்லிட்டு அவ்வளோ மெசேஜ். அதெல்லாம் பார்க்குறப்போ இதெல்லாம் பார்த்தா எல்லாருக்கும் எப்படின்னு தோணுது, ஏதோ தன்னை ஒரு பாய் ஃப்ரெண்ட் தன்னை ரொம்ப தன்னை ஒருத்தவங்க ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறவங்க பண்ணுற மாதிரி தானே இருக்கும். இதை யாரோ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல நம்புவாங்களா, ஆனால் அவனுக்கு இது ஃப்ரெண்ட்ஷிப் போல எனக்கு தான் அப்படி ஃபீல் ஆயிருக்கு. மக்கள் நீ தான் அப்படி புரிஞ்சுக்கிட்டா சொல்லிட்டு ஜிமின் அவரே அவர் அடிச்சுக்கிறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படி ஜிமின் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஸ்டேஜாக கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணணும் சொல்லிட்டு ஜிமின் நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜ் கிளம்புறாங்க. அப்பா சொல்லிட்டாங்க, என்னப்பா சொல்லிட்டாங்க, நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம் என்னப்பா சொல்ல சொல்லிட்டாங்க, இந்த இயர் நீங்கள் வந்துட்டு என்னை ஈவினிங் பிக் பண்ணிக்க முடியுமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறேன், ஏன்ப்பா என்னாச்சு கேட்குறாங்க. இல்லைம்மா தேர்ட் இயரா நம்ம பஸ்ஸில் வந்துட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நாங்கள் ஸ்டடீஸும் பண்ணணும், பஸ்ஸில் வெயிட் பண்ணி வரது சொல்லிட்டாங்க, யாரும் பஸ்ஸில் வர மாட்டாங்கம்மா தனியாக வரதுக்கு. இப்போது ஜிம் நம்ம பார்க்குறாங்க, ஆமாங்க நம்மளுக்கும் ஒரே குழந்தை, நீங்கள் வந்துட்டு ஈவினிங் கொஞ்சம் டைம் சொல்லிட்டு முன்னாடி வந்துடுங்க, ஜிம்மில் கொஞ்சம் பிக் பண்ணுங்க ஈவினிங் டைமில் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க, அவ்வளோதானப்பா நான் பிக் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமினும் ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் தான் மார்னிங் அவங்க அப்பா கூட வராங்க வீட்டுக்கு. காலேஜ் வந்ததுமே ஜேகேவை தான் பார்க்குறேன். ஜேகே இன்னைக்கு ரொம்ப நேரமாக வந்துருப்பார் ஜிம்மில் பார்க்குறதுக்காக. ஜிமின் கிளாஸ் ரூமில் வந்ததுமே ஜேகே மட்டும் தான் இருக்கார், கிளாஸ் ரூம் வேறு யாருமே இல்லை. ஜிமின் அப்படியே கேஷுவல் வராங்க. ஜேகே ஓடி போய் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க ஜிமினை. ஜிமினுக்கு ஹக் பண்ண மனசே வரல சுத்தமாக. எனக்கு அவர் டேவோட பாய் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டாரு. அதனால் அவருக்கு வந்துட்டு பார்க்குற ஹக் பண்ணுறதுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே என்ன பண்ணுறா சொல்கிறாங்க, புரியல எங்கே போனேன் என்ன ஆனிச்சு என்ன பண்ணேன் என்கிட்ட எதுவுமே சொல்ல சொல்கிறாங்க. ஃபோன் ஏன் எல்லாமே குவைட் பண்ணி வச்சிருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஏன் எல்லா அக்கௌண்ட்டும் சொல்கிறாங்க. அதுவா வில்லேஜுக்கு போனேன் அதான் சொல்கிறாங்க. சரி ஓகே ஏன்ட்ட சொல்லிட்டு போகல அப்படி கேட்குறாங்க. டைமில் சடனாக போயிட்டேன் சொல்கிறாங்க. உண்மையாகவே அதான் ரீசனாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது ஜேகே பார்க்குறாங்க. சரி நான் உன்னை ஹக் பண்ணுறேன் ஹக் பண்ண மாட்டேன் அப்படி கேட்குறாங்க. இல்லை ஜேகே அப்படிலாம் இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி என்னாச்சு உனக்கு, நீ தள்ளி போகிறா சொல்கிறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை தள்ளி சொல்லி ஜிம் தான் ஜங்கு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அவர் பாட்டு போய் உட்காராரு. எப்படின்னாக்கா ஒரு ஃபஸ்ட் பிளேஸில் உட்காராங்க. எதுக்கு இங்கே உட்காரா சொல்கிறாங்க. அது தேர்ட் இயரில் இங்கே உட்காந்தா நல்லா படிக்கலாம்ல, அங்கே உட்காந்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆக சொல்கிறாங்க. ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. யாரெல்லாம் சொல்கிறாங்க. ஜேகே அப்படி இல்லை சொல்கிறாங்க. உண்மையாக அதை ரீசனாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ ரொம்ப மாறிட்ட சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை ஜேகே சரி நாங்கள் ஹைட் டவுன் பண்ணிக்கிறாங்க. பார்க்க முடியல அவருக்கு. இப்போ ஹக் பண்ணப்போ திருப்பி டைட்டாக ஹக் பண்ணணும்னு அப்படி சொல்லிட்டு சொல்லணும்னு தோணியிருக்கும். நீ என்னோட யார்ட்டும் போயிடாதா சொல்லிட்டு அப்படி ஜிம் டைட்டாக ஜேகே ஹக் பண்ணணும் ஆசையாக இருந்திருக்கும். ஆனால் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியாக இருந்திருப்பாரு. இப்போ நம்ம ஜேகே ஒரு சைடில் உட்காராங்க. எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பார்க்குறேன், என்னடா இங்கே உட்காந்துருக்க அப்படி சொல்கிறாங்க. 1 மந்த் உனக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. பழையபடி கிராண்ட்மா வீட்டுக்கு போயிட்டியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் எல்லாம் சொல்கிறாங்க. சரி ஏன் இங்கே உட்காந்துருக்க. இல்லைடா தேர்ட் இயர் இல்லடா சொல்கிறாங்க. நீ சொல்கிறது கரெக்டு தான்டா, கொஞ்சம் படிக்கணும்ல, இங்கே உட்காந்து நல்ல விஷயம் தான் சொல்கிறோம். ஜேகே நம்ம இன்னும் நம்ம எவன் சொல்லுவோம் இங்கே உட்காராங்க மெக்கில் இங்கே உட்காந்துக்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறேன் ஏன்டா அவங்க அங்கே போயிட்டானுங்க சொல்கிறாங்க. சரி விடுற அவங்க நல்லா படிப்பானுங்களே நம்மளோட சொல்கிறாங்க. அதுக்காகவா சரி இங்கே உட்காந்து படிக்க மாட்டாங்களா சொல்கிறாங்க. அப்படி இல்லை அவங்க எது முன்னாடி போயிருக்கானுங்க விடுங்க இருந்துட்டு போட்டோம் சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ ஜிமின் அங்கே இருக்காங்க. எப்போவுமே ஜிமின் ஜேக்கே திரும்பி பார்ப்பாங்க. இது என்னுக்கும் மெக்குக்கும் நல்லா தெரியும். இப்போ பார்க்குறாங்க, பார்த்தா பார்க்கவே மாட்டாங்க. ஜிம்னு ஜேக்கே பார்க்குறதே இல்லை. இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு உனக்கு, உண்மையாக ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறானா இல்லை ஒரு மாதிரி இருக்குது, என்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன குழந்தையோட முகமே மாறி போயிடுச்சு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் எதுவும் கேட்கல. இப்போ ஜிமின் பார்த்தா கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு எழுதி படிச்சுட்டு இருக்காருப்பா, ஸ்டடீஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஆனால் மனசுக்குள்ளே ஃபுல்லாக ஜிமின் ஜேக்கேவை தான் அவ்வளோ நினச்சிட்டு இருக்காங்க. அவர் தள்ளி போகணும்னு நினைக்கிறப்ப தான் அவர் வேணும்னு இவருக்கு தோணுது. என்ன பண்ணுறது, அப்படியே அமைதியாக இருக்காரு. ஜேகே அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க ஜிமினை. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. என்ன
இல்லை டே சொல்கிறாங்க. என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஜிம்மில் அங்கே போய்ட்டு உட்காந்துட்டு உனக்கு கஷ்டமாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை டே சொல்கிறாங்க. அங்கே பாரு அங்கே இருக்கிறது அவன் நல்லது ஓகேவா, அவன் நல்லா படிக்கணும், நீ நல்லா படிக்கணும், அப்புறம் அவனுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது சரியா சொல்கிறாங்க. ஓகே டே எனக்கு புரியுது சட்டம் ஜங்கும். சரி அவன் படிக்கணும், தேர்ட் இயரில் நல்லா படிக்கணும் சொல்லி விட்டுறாங்க. எப்படியும் படித்து முடிச்சுட்டு டேக்கு எல்லாமே செட்டில் ஆகட்டும், டேவோட லைஃப் செட்டில் ஆகிட்டாக்கா நம்ம சொல்லிக்கலாம் சட்டம்பா. ஜேகே அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்த்தா அவர் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்காரு. அட்லீஸ்ட் சாப்பிடும்போது பேசணும்னு பார்த்தா சுத்தமாக பேச மாட்டேன்றாரு. ஃப்ரீ டைமில் போனால் லைப்ரரியில் போய் உட்காந்துக்கிறாரு, வரவே மாட்டாரு. இப்போ ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே பேசிக்கலாம் சொல்லி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிமின் நான் ட்ராப் பண்ணவா சொல்கிறாங்க. இல்லை ஜெக்கி அப்பா வராங்க, அப்பா வந்து பிக் பண்ணிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இவங்கெல்லாம் பைக் எடுக்க முடியும், ஜிம்மில் அப்பா வந்து நின்றுருக்காங்க. இப்போ இவங்கள பார்க்குறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க, ஹாய்ப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் போய்ட்டு காரில் உட்காடுறாங்க. இப்போ ஜிமின் தான் பாய் சொல்லிட்டு போயிடறாரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க போகலாம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிமின் அவங்க அப்பா கூட போகிறது ஹாப்பி தான், இருந்தாலும் இப்போ அதிகமாக பேச மாட்டேறான், தள்ளி பண்ணணும் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஜிம் இப்போ ரொம்ப டோட்டலாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஜெக்கி கிட்ட நார்மலாக கூட பேச மாட்டாரு. ஜெக்கிக்கு எவ்வளவோ ஒரு மாதிரி இருக்குது. டெக்ஸ்ட் பண்ணுறாரு, ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் ஜிம் வந்துட்டு ஒரே வார்த்தையில் ஆன்சர் பண்ணிட்டு வச்சிடறாரு. இல்லை படிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டே இருக்காரு. அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் காரணம் சொல்கிறாரு தவிர பேசுறதுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டாரு. டெஸ்ட் போக நம்ம ஜெக்கிக்கு ஜிம் மேலே பயங்கர கிரேசி லவ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் எப்படி சொல்லி புரிய வைப்பான். ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. லவ் சொல்லவும் முடியல, சொன்னால் எதுவும் ஆயிரம் பயமாக இருக்குது. அவனுக்கு எதாவது ஆயிரம் பயமாக இருக்குது. செம்டம் தள்ளி இருக்கும்ல, என்ன தான் பண்ணுறது சொல்லிட்டு ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டே தான் அவர் கம்ஃபர்ட் பண்ணுறாரு. ஒன்றுமே இல்லைடா, அவருக்கு என்னக்கா ஜஸ்ட் அவன் ஃப்ரெண்டாக மிஸ் பண்ணுறதா அவர் நினச்சிட்டு இருக்காரு. சரி ஒன்றும் இல்லை, ஒன்று கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஜெக்கிக்குன்னா அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது. இங்கிருந்து பார்த்துட்டே இருக்காரு. ஜிமின் திரும்பவே மாட்டாரு. அதுவே ஒரு மாதிரி இருக்குது. டச் பண்ண முன்னாடி ஹக் பண்ண முடியல, எதுவும் ஷேர் பண்ணிக்க முடியல, வெளில போக முடியல, பைக்கில் போக முடியல சொல்லிட்டு அவ்வளோ ஃபீலிங்ஸ் அவருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காக லவ் பண்ணுறாரு. இவருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக லவ் பண்ணுறாரு. சொல்லிக்க ரெடியா இல்லை. அப்படியே இருக்காங்க. ஜிமின் ஜெக்கை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஜெக்கிக்கு இது என்னன்னே தெரியாது, இவருக்கு இந்த மாதிரி நினச்சிக்கிறா சொல்லிட்டு அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ஜிமின் தாண்டா ஒரு தேர்ட் இயரோடைய ஃபைனல் எக்ஸாம் வருது. நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிமின் சொல்லிட்டாங்க. என்ன ஜங்கா சொல்லிட்டாங்க. ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சதும் உன்ட்ட நான் பேசணும்னு சொல்கிறாங்க. சரியா சொல்கிறாங்க. ஓகே ஜங்கா ஜிமின் சொல்லிட்டாங்க. இந்த ஜிமினுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜிமினோட அப்பா சொல்கிறாங்க. ஜிமின் சொல்லிட்டாங்க. அப்பா சொல்லிட்டாங்க உனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. ஆமாப்பா. இல்லைப்பா எனக்கு வேண்டாம், எனக்கு மேரேஜ் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் படித்து முடிச்சு ஜாப் போகணும்னு சொல்கிறாங்க. பாருப்பா ஜாப் எல்லாம் போய்க்கலாம் ஓகேவா, அவனுக்கு நான் ஒரு பெஸ்ட் பர்சன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அவர் ஃப்ரெண்டோட பையன் ஓகேவா, அவங்க நம்மளோட ரிச்சஸ்ட் பர்சன். அவங்க ஸ்டேட்டஸ் பார்க்காம நம்ம என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்காக மேரேஜுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க ஓகேவா. அதில் மேரேஜ் பண்ணிக்கோ, மேரேஜ் பண்ணிட்டு அங்கே போய்ட்டு ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. ஃபாரின் போகிற சொல்லிட்டாங்க. அப்போ வேண்டாம் சொல்லிட்டு ஜிமின் எவ்வளோ சொல்லிட்டாங்க. ஜிமின் அப்பா கேட்கவே இல்லை. ஃபோர்ஸ் பண்ணி என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இது யாருக்குமே தெரியாது. ஜிமின் 15 days எக்ஸாம் எழுதுறாங்க. 15 days ஆஃப்டர் ஜிமினுக்கு மேரேஜ். ஜிமின் யாரும் இன்வைட் பண்ணவும் இல்லை. ஏன்னாக்கா அவர் வந்துட்டு அவருக்கு மேரேஜ் பிடிக்காம பண்ணியிருந்தனால எதுவுமே சொல்ல முடியல. ஜெக்கிக்கு முன்னாடி அவர் மேரேஜ் பண்ணிட்டா சத்தியமாக அவரால் தாங்கிக்க முடியாது. அந்த ரீசனால் ஏன்னா அவர் லவ் பண்ணுற ஒரு பர்சன் இல்லையா, அவருக்கு தெரியாமல் இருக்கலாம் இவர் லவ் பண்ணுறாரு. அவர் பார்த்துட்டு இன்னொரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்க தைரியம் அவருக்கு இல்லை. அதனால் யாரும் இன்வைட் பண்ணாமல் அப்படியே மேரேஜ் முடிஞ்சு அப்படியே ஃபாரின் போயிருப்பாரு. அங்கே போய்ட்டும் கூட ஜிம்னால் ஜெக்கி ஒரு பர்சனேஜ் கூட மறக்க முடியல. அவருக்கு எப்பெல்லாம் ஜங்கு கிட்ட வராரோ அப்போலாம் நம்ம ஜங்கு கிட்ட வந்தது தான் ஞாபகத்தில் இருந்திருக்கும். அவர் நெக்கை இன்ஹீல் பண்ணது அந்த ஞாபகம் இருந்தாலும் அவரால் ஜங்கு பக்கத்தில் விடவே முடியல. இதை தள்ளி விட்டுறாரு. நீங்கள் பக்கத்தில் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிக்காம போயிடுது. ஏன்னா அவர் மனசுக்குள்ளே ஜெக்கி வந்து ஹஸ்பண்டாக அப்படி பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. இதை நம்ம ஜிமின் இப்போ ப்ரெசென்ட்லி சொல்லி முடிக்கிறாரு. ஃப்ளாஷ்பேக் எண்டு. இப்போது செக்கடம் பார்க்குறேன். எப்போ அவனுக்கு இந்த அளவுக்கு ஆமாண்டி எனக்கு அந்தளவுக்கு கிரேசி லவ் இருந்துச்சு. எனக்கு சொல்ல தோணும். இல்லை இவன் எனக்கு மட்டும்தான், வேறு யாரும் அவனுக்கு கிடையாது, நான் மட்டும்தான் அவனுக்கு சொல்லிட்டு எனக்கு தோணும். டேவை பற்றி எனக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் தெரியுமா. எனக்கு சொல்லணும்னு தோணும். டே இங்கே பாரு, நான் அவன் வந்து என்னோடது, நீ வந்து அவனுக்கு தள்ளி இருக்க சொல்லாது அப்படி சொல்லிட்டு சொல்லணும்னு தோணும். ஆனால் அப்புறம் இவங்க 2 பேர் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த டைம் சொல்லிட்டாங்க. என்னால் கண்ணால் பார்த்ததையும் காதால் கேட்டதுன்னா ஆண்டி நம்ப முடியும்னு சொல்லிட்டாங்க. அது கரெக்டு தான் சொல்லிட்டாங்க. இவன்கிட்ட சொல்லியிருக்கலாம் சொல்லிட்டாங்க. அவரே பயந்துருக்காரு எனக்கு எதனா ஆயிரமானு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு எப்படி இவ்வளோ லவருக்கு சத்தியமாக தெரியாது எனக்கு. அதுக்கப்புறம் சொல்லும் போது தான் அப்போ சொல்லிட்டாங்க. ஏப்பா இந்த 5 வருஷமா எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பா சொல்லிட்டாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க பாரு. இப்போ நான் சொல்கிறேன் ஓகேவா, இவன் பிறந்தது உனக்காக நினச்சிக்க ஓகேவா. இவன் பிறந்ததே உனக்காக தான். ஏன்னா உங்கள் ஃபேட்டு அவனோட ஃபேட்டும் அவனோட ஃபேட்டும் உன் ஃபேட்டு அவன் கூட இருந்திருக்கு, அவன் ஃபேட்டு உன் கூட இருந்திருக்கு ஓகே. உங்கள் ஃபேட்டு மட்டும் தான் ஒன்றா இருக்குது. அதனால தான் நீ இவ்வளோ தூரம் மேரேஜ் ஆகிட்டு வேற ஒரு கண்ட்ரிக்கு போய் பிரிஞ்சிருந்த கூட நீ அவங்ககிட்ட திரும்பவும் வந்திருக்க. ஏன்னா கடவுள் கூட தெரியும் உங்களோட காதல் எந்த அளவுக்கு வந்துட்டு புனிதமானது அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதுக்காக தான் உங்கள் லவ் வந்து அகைன் வந்திருக்கு. ஒரு லவ் எந்த அளவுக்கு பெயின் இருக்குமோ அந்த லவ் வந்து கெயினாகவும் இருக்கும் ஓகேவா. அதனால தான் ஓகேவா உங்கள் லவ் வந்துட்டு சீக்கிரமாக சேர்ந்துச்சு பற்றியா சொல்லிட்டாங்க. நீங்களே பிரிஞ்சு போகணும்னு நினச்சாலும் நீங்கள் லவ் சொல்லிக்காமல் இருக்கும்னு நினச்சா கூட விதி உங்களுக்கு சேர்த்து வச்சு பற்றியா சொல்லிட்டாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதான் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்கணும், அழுவே கூடாது. இவன் ஓன் ஜேகே ஓகேவா, நீ எங்கேனாலும் கூட்டிகிட்டு போகலாம், எத்தனை பேர் கூட கத்தி சொல்லலாம் ஓகேவா. நான் தான் ஜேகேயோட ஒய்ஃபு, ஜேகே என்னோட சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேவா சொல்லிட்டாங்க. இதே எல்லாத்தையும் ஜேகே காதில் வாங்கிட்டு தான் உட்காந்துக்காரு பக்கத்தில் லேப்டாப் வச்சுட்டு. இப்போ நமக்கு நன்மை பார்க்குறாங்க. உண்மையான இப்படி லவ் ஸ்டோரி கேட்டதே இல்லை பா சொல்லிட்டாங்க. ஒன் சைடாக இவ்வளோ லவ் பண்ணுவாங்க சொல்லிட்டு பார்த்ததே தெரியுமா சொல்லிட்டாங்க.
ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு இவர் அழகாக இருக்கான்றதே லவ் வரலாண்டி. இவர் ரொம்ப கேரிங்காக இருப்பாரா, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஃபர்ஸ்ட் டேவே என் மேலே கேரிங்காக இருந்தாரு. தனியாக பஸ்ஸில் போகக்கூடாது சொல்லிட்டு நம்ம எதை பயப்படணும்னு சொல்லிட்டு தான் இப்போ ரெடியாக வந்தார். அது எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்படி தான் ஃபாலோ ஆன சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, எப்போ ஹாப்பியாக இருக்கும் சரியா சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ நைட்டு தாண்டா ஜிம்மின் ஜேக்கே 2 பேர் சாப்பிட்ருக்காங்க. ஜேக்கோட அம்மா 2 பேருக்கும் நல்லா பால் திக்காக காய்ச்சி அதில் நிறைய வந்துட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. குடிங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி எனக்கு பால் பிடிக்காது சொல்கிறாங்க. பரவாயில்ல பண்ணி 1 டே மட்டும் குடிக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு குடிச்சிடுறாங்க. இப்போ நான் ஜிம்மில் அம்மா ஜேக்கேவோட அம்மா தான் சரிவாப்பா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜேக்கே இப்படி கேட்டு தான் இருக்காரு. அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ்ட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மி மேலே வராங்க. இப்போது ஜேக்கோட அம்மா தான் இங்கே பாருப்பா உங்கள் லைஃப் இதுக்கு அப்படி வந்துட்டு இப்படினாக்கா வெயிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் சரியா. ஏன்னா இங்கே ரொம்ப ஆல்ரெடி ரொம்ப டேஸ் நம்ம பிரிஞ்சு தான் இருக்கீங்க, கஷ்டப்படுறீங்க. இப்போ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா. அப்போ தான் உங்கள் லைஃப் ஹாப்பியாக இருக்கும் புரியுதா சொல்கிறாங்க. சரி ஆண்டி சார் ஜிம்மி சொல்கிறாங்க. ஓகே சரி ஹாப்பியாக இருங்க சொல்லிட்டு ஒரு போய் அவங்க போயிடுறாங்க. ரூமில் விட்டுட்டு ஜிம் ரூம்குள்ளே வராங்க. ரூம் அவ்வளோ அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு. இவங்க சாப்பிட்றது கேப்பில் தான் ரூம் டெக்கரேட் ஆகிருக்கும். ஒரு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த டெக்கரேஷன் வந்து எப்படி இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கேண்டில்ஸ் எல்லாம் டெக்கரேட் ஆகிருக்கு. ரோஸ் பெட்டல்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த விண்டோஸ் ஓப்பன் பண்ணி அந்த 2 பக்கமும் அந்த ஒயிட் கலர் காட்டன் கிளாத் வந்து மாதிரி ஒரு முடிச்சு போட்ட மாதிரி வச்சுருக்காங்க. அது அழகாக பறந்துட்டு இருக்குது. செம்ம அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்கட்டும் சார் ஜிம்மின் ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. இப்போது நம்ம ஜெக்கிடம் பார்க்குறாங்க. பார்ப்பா ஜெக்கி அம்மா சொல்கிறாங்க நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக பிரிஞ்சுருக்கீங்க சரியா. இதுக்கப்புறம் டைமில் வேஸ்ட் பண்ண வேணாம் ஓகேவா. நீங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க சரியா சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி மேலே வராங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் தண்டா ஜெக்கி வந்து கரெக்ட் டோர் ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஜிம்மில் டோர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜெக்கி ரூம்குள்ளே வந்ததுமே டோர் லாக் பண்ணிட்டாங்க. ஜெக்கி அப்படியே வந்து டர்ன் பண்ணு போகிறதுக்கு முன்னாடியே ஜெக்கியோட ஹேண்டு டைப் பண்ணுறாங்க. இப்போது ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி எதுவுமே ஜிம்மின் எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஹேண்டை டைப் பண்ணுறாங்க. என்னடா பண்ணுற அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் எதுவுமே சொல்லாமல் இப்போது ஜெக்கியை வீட்டில் புஷ் பண்ணுறாங்க. இப்போ தான் ஜெக்கி பார்க்குறாங்க ஜிம்மினை. பார்த்தா ஜிம்மின் அவ்வளோ அழகாக இருக்கார். பார்க்கறதுக்கு ஒரு ட்ரான்ஸ்பரண்டாக ட்ரெஸ் போட்டிருக்காரு. இந்த ட்ரெஸ் வந்துட்டு இந்த வெட்டிங் நைட்டுக்கு போடுவாங்க அப்படி ஒரு ட்ரெஸ் தான். ஜெக்கி பார்க்குறாங்க. என்னடா இது சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஏன்னா ரூம் ஃபுல்லாக ஆஃபில் இருக்குது. லைட்ஸ்லாம் ஆஃபில் இருக்குது. ஃபுல்லாக அவ்வளோமே கேண்டில்ஸோட வெளிச்சம் மட்டும்தான். அதில் ஜிம்மியோட ஃபேஸ் அவ்வளோ ஷைனிங்காக ரொம்ப அழகாக க்ளோவிங்காக இருக்குது. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் இப்படி பண்ணியிருக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஹேண்டை ஏன் டைப் பண்ணா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அதுவா என் லவ்வர் அவன்கிட்ட காட்டணும்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு தான் அப்படி சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாருடா நானும் தான் லவ் காட்டணும் ஹேண்டை எதுக்கு டைப் பண்ண எடுத்துக்கிட்டான்னு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. ஜேகே இப்போ ஓப்பினாக்கா ஒரு ஃப்ரீ சைஸ் ஒரு ஒயிட் ஷர்ட் தான் போட்டுருப்பாரு. அதுவுமே ட்ரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஜிம்மின் போகிறாங்க. போயிட்டு அந்த பட்டனை ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணுறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் ஜேகே மேலே இருக்கார் இருந்துட்டு அப்படியே ஒவ்வொரு பட்டனை ஓப்பன் பண்ணுறாங்க. ஜேகேக்கு ஜிம்மின் டச்சஸே ஒரு மாதிரி இருக்குது. நார்மலாக டச் பண்ணுறாரு. அவருக்கே அதுவே ஒரு மாதிரி இருக்குது. இப்போது ஜிம்மின் போயிட்டு ஜேகேடைய ஃபோர்கெட் ஒரு கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப லவ்லியாக ஜேகே அவ்வளோ ஃபீல் குட்டாக அதுக்கான ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு ஐஸு நோஸு சிக்ஸு அப்படி சொல்லிட்டு ஜாலைன்லாம் ஒரு எனக்கு லிப்பில் மட்டும் கிஸ் பண்ணல. ஆனால் அந்த ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் பறந்துட்டு இருக்கு. ஸ்டமக்கில் அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. ஜேகே பார்க்குறாங்க. ப்ளீஸ் டையை படுத்து விட்றேன் சொல்கிறாங்க. டை வேண்டாம் இந்த டையை ரிமூவ் பண்ணி விட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் நோ சொல்கிறாங்க. பாட்டா ஹேண்டில் ஒரு டை எடுத்து விட்றா ப்ளீஸ்டா சொல்கிறாங்க. நோ அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம்மின் போயிட்டு ஜேக்கோட லிப்லாம் டச் பண்ணுறாங்க. ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ ஒரு டெண்டராக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெட் கிஸ் தான். இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அவ்வளோ ஒரு ஹெவனாக இருக்குது அவருக்கு ஃபீல் வந்துட்டு. ப்ளீஸ்டா தங்கோல அங்கே பாரு ப்ளீஸ் கெஞ்சிறாங்க. ஜிம்மின் கேட்கவே இல்லை. அவர் அழகாக லிப்பில் சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜேக்கிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணணும் ஆசையாக இருக்குது. பேக் கிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனால் முடியல. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. ப்ளீஸ்டான்னு கெஞ்சிறாங்க. ஜிம்மில் வந்துட்டு நோ சொல்லிட்டு அப்படி ஜாலைன் நெக்லாம் கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே ஆப்ஸ் அந்த ஸ்டமக் வரைக்கும் வந்துட்டாரு. ஜேகேக்கு அவ்வளோ ஃபீல் குட்டாக இருக்குது. அவருக்கு முடியலை. ஜேகே பார்க்குறாங்க. ப்ளீஸ்டா தங்க உங்க பாரு ப்ளீஸ் உங்க பாரு எங்கிட்ட டேஸ்ட் பண்ணாத ஓகேவா முடியல ப்ளீஸ் விட்டுறா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் ஜிம்மின் தான் நோ சொல்கிறாங்க. என் லவ்வை சொல்கிறாங்க. பாரு எனக்கு புரியுது ஒரு லவ் பண்ணி காட்டுற சொல்லிட்டு நானும் தானே காட்டணும். ப்ளீஸ்டா என் ஹேண்டை ரிமூவ் பண்ணி விட்டா ப்ளீஸ்டா சொல்கிறாங்க. இன்னும் அப்போ சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். ப்ளீஸ்டா டேஸ்ட் பண்ணதா சொல்கிறாங்க. டேஸ்ட் பண்ணல சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியுது நீ வந்து டேஸ்ட் பண்ணுற சொல்கிறாங்க. டேஸ்ட்லாம் பண்ணல என் லவ்வை தான் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ நீ எடுத்து விட சொல்கிறாங்க. நான் எடுத்து விட்டா நீ எனக்கு கிஸ் பண்ண விட மாட்டேன். நீ தான் ஸ்ட்ராங்காக இருப்ப. நீ தான் வந்துட்டு நான் கிஸ் பண்ண தவிர என்ன வந்து பேக் கிஸ் பண்ண விட மாட்டேன். நீ அவ்வளோ ஸ்ட்ராங் எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. ஓ தெரிஞ்சுக்கிட்ட சார் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு ஹெவனில் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கும் திருப்பி பண்ணணும்னு ஆசை இருக்கா ப்ளீஸ்டா சொல்கிறாங்க. இன்னும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ப்ளீஸ் முடியல சொல்லிட்டு இருக்காங்க. ஜெக்கி ஜிம்முக்கு கேட்கவே அந்த கிஸ்லேயே அவர் ஒரு மாதிரி ஆக்கிட்டாரு. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரதுக்கு அப்புறம் முடியாது ஐம் பெக்கிங் யூ சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆச்சு சொல்லாத சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா சொல்கிறாங்க. அண்ணா சொல்கிறாங்க. தங்கோலாம் ப்ளீஸ்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மினை ஒரு கடத்துக்கு மேலே அவர் பாவமாக இருக்கு சொல்லிட்டு அந்த டையை வந்து ரிமூவ் பண்ணி விட்டாரு. இப்போ ஜேகே அப்படி ஜிம்மில் ஒரு செகண்டில் ரொட்டேட் பண்ணி கீழே போட்டுறாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பயந்து பாரு ஜிம் பார்க்குறாங்க. இப்படி பண்ண சொல்கிறாங்க. அது ஜங்குக்கா சொல்கிறாங்க. சொல்லு எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ரொம்ப ஹெவனில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்காக இப்படியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி காய்ச்சி ஜங்குக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பாருங்களா உங்களுக்கு கேட்குறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குனாக்கா நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்க. ஓகே அந்த பாட்டை ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகேவாடா. இப்போ அப்படி போகலாம்.
நம்ம ஜேகே ஜிம்னுடைய எப்படின்னாக்கா அந்த ஃபுட் ஃபீட் இருக்குல்ல அங்கேருந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலோட ஃபிங்கர்ஸ்லாம் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜங்குக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. நீ மேலே ஸ்டார்ட் பண்ணி எனக்கு கீழே ஸ்டார்ட் பண்ணுறேன் சொல்லிட்டு ஜேகே கீழே வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்னுக்கு நான் அப்படி ஒரு மாதிரி ஹைப் ஆகிட்டு ஜேகே பார்க்க ஜிம் பார்க்க ஜங்குக்கா வேண்டாம் சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தானே இருக்கும் சொல்கிறாங்க. உன்னோட லவ் எனக்கு எப்படி இருந்துச்சு, என்னோட லவ் உனக்கு அப்படி இருக்கும், இவன் லவ் ஸ்ட்ராங் அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஒவ்வொரு ஃபிங்கர்ஸ் எல்லாம் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த ஒயிட் கலர் ஃபுல் பெட்டு ஃபுல்லாக ரோஸ் பட்டல்ஸ் அதில் ஜெய்மின் அவ்வளோ க்யூட்டாக அழகாக ஒரு டிரான்ஸ்பரண்டாக ட்ரெஸ் போட்டு அவ்வளோ ஒரு மாதிரி இருக்காரு. ஜேகே அவரை பார்த்துட்டு அப்படி கிஸ் பண்ணிட்டாங்க. ஜெய்மினுக்கு அவர் பார்க்குற ஒரு மாதிரி இருக்குது. ஜங்க் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ அப்படியே அவர் ஆல்மோஸ்ட் ஸ்டமக்கிட்ட வந்துட்டாங்க. அவர் ஸ்டமக்கில் அவரும் கிஸ் பண்ணுறாரு. ஜெய்மின் அவ்வளோ ஒரு மாதிரி ஆகிட்டு ஜெய்மின் அப்படியே ஜேக்குடைய ஹேர் கிரிப் பண்ணி பிடிக்கிறாங்க. ஜங்கா ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, நீட்டு ஜங்கா சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறேன் நீட்டு மோர் அப்படி சொல்லிட்டு இப்போ அவரும் அப்படியே வந்துட்டு ஜிமினுக்குள்ளே என்ட்ரி பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் அப்படி வந்துட்டு ஒரு மாதிரி பெயின் அது ரெண்டுமே கடந்து இருக்குது. ஒரு மாதிரி இருக்குது பெயின் வித் ஹாப்பினஸ் ரெண்டுமே மிக்ஸ்டாக இருக்குது. செக்கிட் பார்க்குறாங்க. ஜிமின் பார்க்குற ஜங்குக்கா சொல்லிட்டாங்க. பெயினாக இருக்க சொல்லிட்டாங்க. தெரியும்டா அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. இப்போது செக்கி ஜிமினுக்குள்ளே எல்லாமே அழகாக போயிட்டுருக்கு. ஒரு கடத்துக்கு மேலே ஜிமின் நார்மலாக அது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பெயின் எல்லாம். இப்போ 2 பேருக்குள்ளேயும் மாறி மாறி ஃபைட் போயிட்டுருக்கு. யார் அதிகமாக லவ் வச்சிருக்கா சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஏர்லி மார்னிங் ஆகுது. ராஜேக்கே பார்க்குறாங்க. தேங்க்யூடா சொல்லிட்டாங்க. ஜங்குக்கா லவ் சொல்லிட்டாங்க. வீட்டு போதுமா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. பட் ஐ நீட் மோர்டா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. ஆமாம் ஓகேவா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாங்களும் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே அகைன் அவர் கூட இருக்காரு. ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் 7 o'clock வரைக்கும் இப்படி போயிருக்கும். ஜிமின் பார்க்குறாங்க. ரொம்ப டயர்டாயிட்டாரு. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. பாவம் போதும் குழந்தை டயர்டாக சொல்லிட்டு இப்போ ஜேகே படுத்துக்கிறாங்க. லைட்டாக ஹக் பண்ணிவிட்டு இப்போ 2 பேர் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டைம் 10 o'clock இருக்கும். ஜேக்கோட அம்மா தான் அச்சோ பசங்களை வந்துட்டு கூட்டிகிட்டு போகணுமே, கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகணும். செகண்ட் வந்துட்டு ஜேக்கோட அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போகணும். அந்த செமன்ஜி கூட்டிகிட்டு போய்ட்டு பிளஸிங்ஸ் வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வராங்க. ஜேகே ஜிமின் அப்படி டாக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான் டயர்டாக இருக்கிறதுனால அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினுக்கு அந்த கேட்குது. ஜங்குக்கா சொல்லிட்டாங்க. என்னடா அம்மா சொல்கிறாங்க. ஆண்டி கூப்பிட்றாங்க. எந்திரிச்சு போய் ஓப்பன் பண்ணேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. இப்போ தான் ஒரு காதல் விழுது. சரி ஓகே தெரிஞ்சுக்கிறாங்க. ஜேகே சொல்லிட்டாங்க. டவலை வியர் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே சார் ஜேகே உங்கள் டவல் எடுத்து வியர் பண்ணுறாரு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அப்படியே அகைன் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஜேகே போய் டவர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஜேக்கோட அம்மாவுக்கும் ஜேகே பார்த்து ஒரு மாறி போயிடுது. ஏன்னா ஜிமினோட பைட்ஸ் ஃபுல்லாமே ஜேக்கோட பாடி ஃபுல்லாக இருக்குது. ஜேகே இப்போ அம்மா தான் திரும்பிக்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. அவர் பார்க்கல என்ன ஒரு இங்கே பாருப்பா கோவிலுக்கு போகணும். நேம் ஜிம்மி கொஞ்சம் குளிச்சு ரெடி ஆகிடுவாங்க. பாஸ்ட்டு போயிடுறாங்க. அவங்க ஃபேஸை திருப்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஷையாக போயிடுது. ஆச்சு வந்து பையன் இருக்கானே ஒரு டிஷர்ட் போட்டு வரக்கூடாது சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போது ஜேகே பார்க்குறேன். என்னாச்சு சொல்லிட்டு ஜேகே டோர் லாக் பண்ணிட்டு திரும்பி வராங்க. இப்போ தான் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா மிரரை பாரு சொல்லிட்டாங்க. மிரரை பார்த்தாக்கா அவருக்கு ஒரு மாதிரி இருக்கானா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாப்பியாக இருக்குது. ஓ என்னோடய ஒய்ஃபோட லவ் போயிட்டா சொல்லிட்டாங்க. ஆமாம் ஆண்டி ஒரு மாதிரி நினச்சிருப்பாங்க சொல்லிட்டாங்க. பரவாயில்ல விடு அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படி சொல்லிட்டாங்க. அப்படி அவங்க சொல்லிட்டாங்க. சரிவா அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே நம்ம கோயிலுக்கு போகணுமா, தங்கலாம் கிளம்பலாமா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்க முடியுமா சொல்லிட்டாங்க. முடியும் ஜங்கா சொல்லிட்டாங்க. ஜிமின் ஜங்கு போயிட்டு குளிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நைட்டு மறைக்க முடியாத வெட்டிங் நைட்டு சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. எனக்கு அடிக்கடி இப்படி வேணும் சரியா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. அதாவது நீ இந்த மாதிரி கொடுக்கணும் சரியா சொல்லிட்டாங்க. சரி வாசட்டு இப்போ 2 பேர் குளிக்கும் போதுமே ரொம்ப ஹாப்பியாக அப்படியே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ட்ரெஸ் நியூவாக போட்டு ஜிமின் பார்க்குறாங்க. ஸ்டெப்பில் காலை வைக்க முடியல ஒரு ஷிவர் ஆகுது. ஜேகே பாருங்க என்னடா சொல்லிட்டாங்க. அதை சொல்லிட்டாங்க. வாசட்டு ஜேகே அப்படி தூக்கிட்டு வராங்க கீழே. ஜங்கா சொல்லிட்டாங்க. யாரும் நினச்சிக்க மாட்டாங்க. நீ வாசல் தூக்கிட்டு வந்துட்டு டைனிங் டேபிள் உட்கார வைக்கிறாங்க. இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் சரி இப்போ ஃபேமிலியை கிளம்பி போகிறாங்க கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஜேக்கோட அப்பாவோட சமைச்சிக்க போகிறாங்க. இப்போ ஜேக்கோட அம்மா தாங்க பாருங்கள் நம்ம ஜேக்கேக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி பையன் கிடச்சிருக்கான் தெரியுமா. அவன் அந்த பையனும் அந்த ஜிமின் இருக்கானா அவன் ஜேக்கேவை மேட்லேயே லவ் பண்ணுறான். சேம் ஜேக்கும் அப்படி தான். அவங்க 2 பேரும் ஒருத்தர் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறாங்க. ரொம்ப அழகான ஒரு ஏஞ்சல் தான் வீட்டுக்கு வந்திருக்கான். ஒரு சனி லவா சரியா நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன். கண்டிப்பாக ஹாப்பியாக தான் இருப்பீங்க. ப்ளஸ் பண்ணுங்கள் ஜேகேவா சொல்லிட்டாங்க. ஜேகேவையும் நம்ம ஜிமினையும் ப்ளஸ் பண்ணுங்கள் அப்புறம் சொல்லிட்டாங்க. ஜிமினுக்கு ஜேகேவை ஹாப்பியாக இருக்க ப்ளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக கோயிலுக்கு போய்ட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஜேக்கோட அம்மா தான் இங்கே பாருங்கப்பா ஹனிமூன் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அப்படியே மாமன் சொல்கிறாங்க. இப்போ ஹனிமூன் கிளம்பிடுறாங்க. இப்போ ஜேகே போயிட்டு போஸ்ட்டாக போட்டிருக்காங்க. ஜிம் பார்க்குறீங்க ஜங்குக்கா எதுக்கு நீ போஸ்ட் போடுறா சொல்லிட்டாங்க. ஏன்டா சொல்லிட்டாங்க. ஏன்னா டீஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா எல்லாரும் மேரேஜ் ஆகிட்டு குழந்தை பார்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தான் வந்துட்டு ஏதோ நியூ கப்பல் சொல்லிட்டாங்க. நம்ம நியூ கப்பல் தாண்டா சொல்லிட்டாங்க. அதில் ஜங்கா சொல்கிறாங்க. மற்றவங்க என்ன நினச்சிட்டு போட்டோம் சரியா நம்ம நியூ கப்பல் தரேன். நம்மளுக்கு இப்போ தான் மேரேஜ் ஆயிருக்கு. நம்ம ட்ரெண்டிங்காக இருக்கணும்ல சொல்கிறாங்க. ஆனால் டேஸ்ட் பண்ண போகிறாங்க. யார் டேஸ்ட் பண்ணுவா நான் பார்த்துக்குறாங்க அப்படி சொல்லிட்டு ஜேகே தான் போஸ்ட்டாக போட்டுருக்காரு. எல்லாம் பார்க்குறாங்க. இந்த பக்கம் டேஸ்ட் டேஸ்ட் பண்ணுறாரு. என்னடா ஹனிமூனா சொல்கிறாங்க. ஆமாடா சொல்லி ஜேகே ஒரு ப்ரௌடாக சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்து பக்கம் ரொம்ப ஹாப்பியாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபைனலாக இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜிமின் ஜேகே 2 பேரும் ரிட்டர்ன் வராங்கடா வீட்டுக்கு. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே 3 சிலர் ஃபேஸ் 1 வீக் ஆஃப்டர் ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க. ஏன்டா 3 வீக்காக சொல்கிறாங்க. நீ மட்டும் ஆஃபீஸ் போறியா சொல்லிட்டாங்க. பின்னா சொல்கிறாங்க. ஏன் கூட்டிகிட்டு போக மாட்டியா
சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க, பாரு தங்கம் நீ 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்க தெரியுமா, மேரேஜ் ஆனதுக்கப்புறமா, அதுவும் ஸ்டடிஸ் முடிச்சதுக்கப்புறமா வேற ஒரு பிளேஸில் ஒர்க் பண்ணியிருக்க, 5 வருஷம் கஷ்டப்பட்டிருக்க சரியா, இதுக்கப்புறம் கஷ்டப்படக்கூடாது. தனியாக ஒரு கண்ட்ரியில் அப்பா அம்மா இல்லாமல் நான் இல்லாமல் எப்படி கஷ்டப்பட்டிருக்க, இதுக்கப்புறம் நீ ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா, ஆஃபீஸில் வந்துட்டு எந்த ஒர்க்கும் நீ பண்ண வேணாம் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு உன் கூடவே இருக்கணுமே சொல்லிட்டாங்க. உன் கூட தான் இருக்க போகிறேன், ஆஃபீஸ் போய்ட்டு சீக்கிரமாக வந்துட்டு போகிறேன் ஓகேவா, நம்ம ஆஃபீஸில் வேகன்சி இல்லை, வேகன்சி இருந்தாலும் உனக்கு ஜாப் போட மாட்டேன் சரியா, நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்ட போதும், இதுக்கப்புறம் நீ ஹாப்பியாக இருக்கணும், இது மட்டும் தான் என்னோட விஷயம் சரியா சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. நான் வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க தாங்கும், நீ நானும் வெளில போகிறோம்மா சரியா சொல்லிட்டாங்க. அப்படியா டெய்லி டேட் போகலாம், நீ என்ன கேட்டாலும் பண்ணுறேன் ஓகேவா, ஜாப்லாம் வேண்டாம் சரியா சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜீவன் ஜேகே 2 பேரும் கீழே இறங்கி வராங்க. இப்போ ஜேகே தான் அம்மா கிராண்ட் ஃபானை போயிட்டு வருவா சொல்லிட்டாங்க. ஓகே பாசிட்டாங்க. இப்போ ஜிமின் தான் இவங்க எல்லாரும் பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க கிராண்ட் பேரண்ட்ஸும் பீப்புள் தானே கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கோட அம்மாவுக்குமே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அப்பப்போ அவங்க ஹெல்த் இஷ்யூ வரும் சொல்லிட்டு இப்போ அவங்க பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. வீட்டை ஃபேமிலியெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் பொறுப்பாக பையனை மாறிடாரு. இந்த பக்கம் ஜிமின் அம்மாவுக்கு ஜேக்கோட அம்மாவுக்கு ஜிமின் ரொம்ப பிடிக்கும், நல்லா பாசமாக இருப்பாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸும் அப்படி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, நிறைய ஸ்டோரிலாம் சொல்லுவாங்க. ஜிமின் கேட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். இப்போ ஜேகே ஈவினிங் வந்துட்டாங்க, ஜிமினுக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜேகே வரும்போது ஜிமின் பேக் தான் வாங்கி போயிருப்பாரு. ஜேகே பார்த்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடாரு. இந்த பக்கம் கிராண்ட் பார்க்குறாங்க, இந்த பையன் இருக்கானே சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, அச்சு விட்டு நம்ம ஹாலில் இருக்கோம் சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன சொல்லிட்டு ஜேகே கிஸ் பண்ணிக்கிட்டே ஜிம்மில் வந்து ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படியே அழகாக பாஸ் ஆகிட்டுருக்கா. ஜிம் பார்க்குறாங்க, ஜங்கா சொல்லிட்டாங்க, எனக்கு பைக் ரைடு கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க. பைக் ரைடா சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனில் ஜிம்மின் ஜேகே பைக் ரைடும் போகிறாங்க. அப்புறம் 1 வீக் ஆஃப்டர் நம்ம டே வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க விருந்துக்கு வாங்க சொல்லிட்டு. இப்போ அவர் அங்கேயும் போயிருப்பாங்க, போய்ட்டு விருந்துலாம் சாப்பிட்டுட்டு டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க, சரி ஓகே சொல்லிட்டாங்க. உன் வீட்டுக்கு போகலாமா சொல்லிட்டாங்க. என் வீட்டுக்கு சொல்லிட்டாங்க. உன் அப்பா போய் பார்த்து வரலாமா சொல்லிட்டாங்க. ஓகே ஜங்கா சொல்லிட்டாங்க. இப்போ அங்கே போய்ட்டு அவங்க அப்பா விசிட் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் பையன் இதனால தான் வந்து அந்த மேரேஜ் லைஃப் வந்து இப்படினாக்கா வாழாமல் இருந்திருக்கான், ஒரு பர்சனை பிடிச்சா மட்டும் ஒரு லைஃப்பை வாழ முடியும் போல சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள் எப்போ ஹாப்பியாக இருங்க சரியா சொல்லிட்டாங்க. ஓகேப்பா சொல்லிட்டு ஜேகேவும் அவங்க அப்பா அம்மா பேசிட்டு அவங்க வீட்டில் அன்றைக்கி டே ஃபுல்லாக ஸ்டே பண்ணிட்டு நைட் வந்துடுறாங்க. இப்போ அப்படி வந்து ஒரு 3 மந்த் போகுதுரா, ஜிமின் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ஜேகே பார்க்குறேன், என்னாச்சிடாமா சொல்லிட்டாங்க. போ அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்டா சொல்லிட்டாங்க. பண்ணுறதுலாம் பண்ணிட்டு என்னாச்சிடாமா சொல்லிட்டாங்க. அட இப்படி தானே அந்த டைமில் இருக்குமா, அதுக்கு என்னடா பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா சொல்லிட்டாங்க. கஷ்டமாக தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. நான் வேறு ஐஸ்கிரீம் தரவா சொல்லிட்டாங்க. ஐஸ்கிரீமா சொல்லிட்டாங்க. கொஞ்சமாக தரவா சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே பேர் ஐஸ்கிரீம் எடுத்து கொடுக்குறாங்க. ஜிமின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதனால தான் ஜேகே க்யூட்டாக கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படி ஒரு 4 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்கலாம்டா, இங்கே ஒரு குட்டி பையன் பார்த்துட்டு இருக்கான். இவங்க 2 பேர் கிஸ் பண்ணுறத ஜேகேங்க பாரு, பையன் பார்க்குறேன் விட்றா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே விட்டுறாங்க. விட்டு திரும்பி பார்க்குறாங்க. என்னடா அப்படி கேட்குறாங்க. டேடா என்ன பண்ணுறா சொல்லிட்டாங்க. கிஸ் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. சின்னக்கு போய் அக்கறை போயிட்டு அச்சோ அவன்கிட்ட இப்படி சொல்லாத சொல்லிட்டாங்க. ஏன் அவனுக்கு தெரியாதா சொல்லிட்டாங்க. அச்சோ அப்படி இல்லை சொல்லிட்டாங்க. அவன் தான் பார்க்குறானே சைனீஸ் ட்ராமா கொரியன் ட்ராமா வச்சுக்கிறவங்க பார்க்குறானே சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, நீ ஜிம்மாரு இங்கே பாரு மின்மின்னு சொல்லிட்டாங்க. அம்மா சொல்லிக்கிட்டே வருது பேபி, உங்கள் பாரு உன்னோட தங்கம் சரியா, இப்போ கிராண்ட்மா கூட ப்ளே பண்ணுறியா சொல்லிட்டாங்க. நோ சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லிட்டாங்க. நம்ம உங்க கூட தான் இருக்கும் சொல்லிட்டாங்க. ஏன் கொடுத்தானா சரி ஜிம்மில் கொஞ்சிட்டு இருக்காங்க. பெட்டில் பார்த்து அவர் க்யூட்டாக ஒரு பாப்பா ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். ஜிம் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ஹனிமூன் போனால் தம்பி பிறந்தான், செகண்ட் ஹனிமூன் போனால் பாப்பா பிறந்துட்டா சொல்லிட்டு ஜிம் சொல்லிட்டாங்க. 3rd ஹனிமூன் போனால் சொல்லிட்டாங்க கொண்டுடுவா சொல்லிட்டாங்க. ஏன்டா சொல்லிட்டாங்க. போதும் போ, ஆசைக்கு ஒரு ஆண் குழந்தை அப்புறம் வந்துட்டு ஒரு பெண் குழந்தை இருக்குது, இது போதாதா சொல்லிட்டாங்க. என்ன போதுமா சொல்லிட்டாங்க. என்ன நினச்சா சொல்லிட்டாங்க. ஸ்கூலில் நடத்த போகிறோம்மா சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க, எனக்கு தெரியல சும்மா சொன்ன ஓகேவா, எனக்கு போதும் ஓகேவா. லட்டு மாதிரி ஒரு பையன், அப்படி க்யூட்டாக பிரின்சஸ் மாதிரி பொண்ணு, அதெல்லாம் தாண்டி எனக்கு சொல்லிட்டாங்க. நீ சொல்லு அப்புறம் சொல்லிட்டாங்க. என்னோட ட்ரக்கு, என்னோட லவ், என்னோட லஸ்ட்டு எல்லாம் கலந்த ஒரு பர்சன் நீ சொல்லிட்டாங்க. என்னோட ஏஞ்சல் சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க எல்லாமே நீ தான் ஓகேவா, எனக்கு இதெல்லாம் தாண்டி வேறு என்னடா வேணாம் சொல்லிட்டாங்க. 2 குழந்தை போதும் ஓகே சொல்லிட்டாங்க. இதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. சரிப்பா தம்பி ஸ்கூல் அனுப்பலையா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்க. நீ ஸ்கூல் போகிற எடுத்தாங்க சொல்லிட்டாங்க. நோ சொல்லிட்டாங்க. இல்லை நீ போய் தான் ஆகணும், உனக்கு இந்த வருஷம் அட்மிஷன் போட ஆகணும் ஸ்கூலில் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் அட்மிஷன் போடுங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே தான் பெட்டில் இருக்க பாப்பா பார்க்குறாங்க. உனக்கு போட்டுருவோமா ஒரு 4 இயர்ஸ் ஆஃப்டர் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அது இப்போ தான் பிறந்திருக்கு, ஒரு 6 மந்த் இருக்கும். க்யூட்டாக பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. அச்சோ ஜேகே தான் கொஞ்சிட்டு இருக்காங்க. 3 லட்டு அழகாக இருக்கே சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அம்மும் சொல்லிட்டாங்க. 3 எனக்கு என்னோட ஃபேவரட் லட்டு அப்படி சொல்லிட்டாங்க. ஃபேவரட்டாக சொல்லிட்டாங்க. ஃபேவரட் என் உயிர் அப்படி ஜேகே சொல்லிட்டாங்க. பாரு இது வந்து எனக்காக பிறந்தது, இது நான் பெற்றது சொல்லி ஜேகே சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. போ சொல்லிட்டாங்க. ஜேகே தான் சரி ஓகே நான் போயிட்டு வருவா சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே போயிட்டு அந்த பையனோட சிக்ஸில் ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் பண்ணிட்டாங்க. அந்த பேபி அந்த பையன் சிரிக்கிறான். டேடா போ அப்படி சொல்லிட்டாங்க. சரி அப்படியே சரி உங்கள் அம்மா கூட இரு ஓகேவா நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே கிளம்பி ஆஃபீஸ் போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜேகேட அம்மா வந்துட்டு கொடுப்பா நம்ம பேபி தூக்கிறேன் சொல்லிட்டு குட்டி பேபி அவங்க தூக்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம ஜிமின் அவங்க பேபியை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கார்டனில். இந்த பேபி நம்ம ஜிமின் கூட நல்லா ப்ளே பண்ணிட்டுருக்கு. நீ ஸ்கூல் போவேடா சொல்லிட்டாங்க. போக மாட்டேன் அம்மா சொல்லிட்டாங்க. போக மாட்டியோ அடுப்பு ஆஃபீஸ் சொல்லிட்டு நம்ம ஜேகே ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு ரன் பார்க்குறாங்க. ஏன்ப்பா ஸ்கூல் போனதுப்போ படிக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. நான் போக மாட்டேன் சொல்லிட்டாங்க. போக மாட்டியா சரி இரு அடுத்த வருஷம் எப்படினாலும் உனக்கு ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பி தானே ஆகணும் சொல்லிட்டு இவங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் பேபியும் கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க. ஃபேமிலி அழகாக மூணு ஆயிடுச்சு. இப்போ நைட்டு தான்டா பேபிஸ் இருக்கு
யாருமே தூங்கிட்டாங்க. சம்டைம்ஸ் இவங்க வந்து ஜேக்கோட அம்மா கூட தூங்குவாங்க. சம்டைம்ஸ் ஜேக்கும் ஜேக்கி கூட தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ 2 பேருமே தூங்கிட்டாங்க. ஜிம்மி தான் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு பெட்ல. அவர் புக்ஸ் ரீட் பண்ணிட்டு இருக்காரு. ஜேகே இப்போதான் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வராங்க. வந்து பார்க்குறாங்க. என்ன பண்ணுறா சொல்லிட்டாங்க. அது சும்மா போர் அடிக்கிறதா நாவல் ரீட் பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. நாவலா சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கு ஜேகே இந்த கதை சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கா சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜேகே பார்க்குறாங்க. நம்ம லவ் ஸ்டோரியோட அது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம லவ் ஸ்டோரி அது வேற இது வேற சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே அந்த புக்ஸ் வாங்கி ஓரமாக வச்சுட்டு ஜிமினா கொஞ்சம் க்ளோஸாக ஹக் பண்ணிட்டாங்க. ஏன்னாச்சே சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை மிஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அப்படியே சொல்லிட்டாங்க. ஜேகே சொல்லிட்டாங்க. நீ ஏன் இப்போலாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறா சொல்லிட்டாங்க. அதுவா பாப்பா ஒரு 6 மந்த் ஆகுது அதான் சொல்லிட்டாங்க. அப்படியா அச்சோ நீ எப்படி இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்சனாக இருக்கா சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியாதா என் குழந்தைக்கு ஹார்ட் ஆகும் சொல்லிட்டு சரியா அதுதான் நான் அப்பெல்லாம் எடுத்துக்க மாட்டேன் ஓகேவா என் லட்டு எப்போயும் கூட நான் மட்டுமே போதும் சரியா சொல்லிட்டாங்க. லவ்